कैसा संगठन कमाल कर सकता है। अगर पावरफुल संगठन बनाने में शिव बाबा का सहयोग करना चाहते हैं तो जरूर सुने। எது போல இருக்கிற சங்கடன் அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவேளை பவர்ஃபுல்லான சங்கடனை உருவாக்குவதில் சிவபாபாவுக்கு உதவி செய்யணும் என்று விரும்பினால் அவசியம் கேட்கணும். செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3304 3304. संगठन की शक्ति का महत्व. संगठनिன் சக்தியினுடைய மகத்துவம். संगठन की शक्ति होती है तो उमंग उत्साह आता है. संगठनिன் சக்தி இருந்தால் ஊக்கம் உற்சாகம் வரும். नहीं तो अकेले पड़ जाते हैं. இல்லை என்றால் தனியாக ஆகிவிட்டால் तो हतोत्साहित हो जाते हैं. ஊக்கமற்று போய்விடும். स्मृति का एक धागा ज्यादा मजबूत होगा. ஸ்மிருதியினுடைய ஒரு நூல் அதிகமாக வலுவாக இருக்குமா? या स्मृति के स्नेह के अनेक धागे मिक्स किए जाएंगे. ஸ்நேகத்தினுடைய அந்த ஸ்மிருதியினுடைய அந்த நூல்கள் அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக்கி वो ज्यादा मजबूत होंगे. ஒன்றாக்கினால் அது அதிகமான வலுவாக இருக்குமா? तो याद माने स्नेह. எனவே நினைவென்றால் ஸ்நேகம். एक के प्रति याद. ஒருவருக்காக நினைவு. एक के प्रति स्नेह. ஒருவருக்காக ஸ்நேகம். संगठन में जितना ये स्नेह पक्का होगा, சங்கடனில் இந்த நினைவு எந்த அளவுக்கு இந்த ஸ்நேகம் பக்காவாக இருக்குமோ, संगठित होगा, சேர்ந்து இருக்குமோ, उतना माया का कोई प्रभाव पड़ नहीं सकता. அந்த அளவுக்கு மாயாவின் எந்த ஒரு பிரபாவமும் விழ முடியாது. जब ढीले हो जाएंगे, எப்போது நீங்கள் தளர்ந்து விடுவீர்களோ, तो माया अपना अचानक वार करेगी. மாயா திடீரென்று தாக்குதல் செய்யும். वैसे भी बोला है, சொல்லவும் சொல்லியிருக்கிறார். इस ड्रामा में ये नूद है. இது டிராமாவில் அடங்கியிருக்கிறது. जो भी होता है कब होता है? எது நடக்கிறதோ எப்போது நடக்கிறது? अचानक होता है. திடீரென்று நடக்கிறது. शास्त्रों में भी लिखा संघौ शक्ति कलौ युगे. சாஸ்திரத்திலும் எழுதி இருக்கிறார்கள் संघौ शक्ति कलयुगे. कलयुग में संगठन की शक्ति ज्यादा काम करती है. கலியுகத்தில் சங்கடனின் சக்தி அதிகமான வேலை செய்கிறது. ये इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक ने मंदिर मस्जिद गिरजाघर गुरुद्वारे. இந்த இப்ராஹிம் புத் கிரைஸ்ட் குருநானக் கிரைஸ்ட் இவர்கள் மசூதி தேவாலயங்கள் மற்றும் அமிர்த அந்த குருத்வாரா இவையெல்லாம் இதெல்லாம் ஏன் உருவாக்கினார்கள்? இவர்கள் ஏன் அதை உருவாக்க வைத்தார்கள்? इसलिए बनवाए कि संगठन की शक्ति बनी रहे. சங்கடனின் சக்தி உருவாகணும் என்றுதான் அவர்கள் உருவாக்க வைத்தார்கள். मुसलमानों का कोई ज्ञान खास ज्ञान नहीं होता है. முஸ்லிம்களுடைய அந்த ஞானம் முக்கியமான ஞானம் ஒன்றும் இல்லை. ज्ञान की गहराई कोई खास नहीं है. ஞானத்தின் ஆழம் ஒன்றும் இல்லை. सारी कुरान शरीफ पढ़ ली जाए, முழு குரானை படித்தாலும் उसमें मिलिट्री के आर्डर ही आर्डर है. அதில் மிலிட்டரி ஆர்டர்கள் தான் இருக்கிறது. ज्ञान जैसे कि है ही नहीं. ஞானம் எது போல இல்லவே இல்லை. அதில் क्या है? என்ன இருக்கிறது? फिर इतना बड़ा संगठन संसार में इस्लामियों का क्यों देखने में आता है? பிறகு இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய சங்கடன் இந்த அளவுக்கு பெரியதாக ஏன் பார்க்கப்படுகிறது? मुसलमान इतने ज्यादा कैसे देखने में आ रहे हैं? இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அதிகமாக ஏன் பார்க்கப்படுகிறார்கள்? அதிகமாக பார்க்க தெரிகிறார்கள். इतने जबरदस्त संगठन उनका बना हुआ है.
அவர்களுடைய சங்கடன் இந்த அளவுக்கு வலிமையாக உருவாகி இருக்கிறது. विश्व में एक संगठन सबसे बड़ा, விஸ்வத்தில் ஒரு சங்கடன் பெரியதாக இருக்கிறது. क्या नाम है उसका? என்ன காரணம் அதுக்கு? इस्लामियों का सारे विश्व में सबसे बड़ा एक संगठन, இஸ்லாமியர்களுடைய அந்த சங்கடன் எல்லாரையும் விட, எல்லா சங்கடனை விட பெரிய சங்கடனாக இருக்கிறது உலகத்தில். कहाँ पर? எங்கே? काबा में। காபாவில். दुनिया के सारे मुसलमान वहां जाकर के इकट्ठे होते हैं। உலகத்தில் இருக்கிற அனைத்து இஸ்லாமியர்களும் அங்கே செல்கிறார்கள். ये बात उन्होंने कहां से सीखी? இந்த விஷயத்தை அவர்கள் எங்கே கற்றார்கள்? किसने सिखाई? யார் கற்று தந்தார்கள்? शिव बाबा जब संगम युग में आते हैं, சங்கம யுகத்தில் எப்போது சிவபாபா வருகிறாரோ तो माउंट आबू में बड़े से बड़े संगठन इकट्ठे होते हैं। மவுண்ட் ஆபுவில் பெரியதிலும் பெரிய சங்கடன் கூடுகிறது. उसके बाद नंबरवार संगठन जो है सारे देश में होते रहते हैं। அதன் பிறகு வரிசை கிரமமான சங்கடன் அனைத்து நாடுகளிலும் இருக்கிறது. ब्राह्मणों के संगठन की बात हो रही है। பிராமணர்களின் சங்கடனின் விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. पब्लिक संगठन की बात नहीं हो रही है। பப்ளிக் சங்கடனின் விஷயம் இல்லை. जिन्हें ब्राह्मण संप्रदाय कहा जाता है, ब्रह्मा की औलाद, யார் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண சம்பிரதாயம், அவர்களை பற்றிய பேச்சு. जो ब्रह्मा की वाणी पढ़ते हैं, அவர்கள் பிரம்மாவின் வாணியை படிக்கிறார்கள். तो संगठन क्लास का எனவே சங்கடன் கிளாஸ் अपना महत्व है। அந்த சங்கடன் கிளாஸுக்கு மகத்துவம் இருக்கிறது. अकेले याद में बैठेंगे தனியாக நினைவில் அமர்ந்தால் तो स्मृति का धागा सिंगल होगा। அந்த நினைவென்ற நூல் சிங்கிளாக தனியாக இருக்கும். वो मायावी वाइब्रेशन से टूट सकता है, घड़ी घड़ी टूटता रहेगा। அது மாயாவின் வைப்ரேஷனால் அடிக்கடி அருந்து போக முடியும். और संगठन की याद में बैठेंगे, சங்கடனில் நினைவில் அமர்ந்தால், संगठन में बैठ करके बाबा की वाणी सुनेंगे, சங்கடனில் அமர்ந்து கொண்டு பாபாவின் முரளியை கேட்டால் तो उसका असर ज्यादा पड़ेगा। அப்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக விழும். बुद्धि उस वाणी की गहराई को ज्यादा ग्रहण करेगी। புத்தி அந்த வாணியின் ஆழத்தினை கிரகித்துக் கொள்ள முடியும். इसलिए संगठन की बहुत महिमा है। அதனால் சங்கடனுக்கு ரொம்ப மகிமை இருக்கிறது. बड़े बड़े गिरजाघर बनाए हुए हैं, பெரிய பெரிய தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. क्यों बनाए हुए? ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது? संगठन को मजबूत करने के लिए, அவர்களுடைய சங்கடனை வலுவாக்குவதற்கு, संगठन की पावर भरने के लिए, சங்கடனின் பவரை வலுவாக்குவதற்கு. तो हम ऐसे क्यों सोच लेते हैं कि हम अपने घर में ही क्लास कर लेंगे? பிறகு நாம் ஏன் அது போல யோசிக்கிறோம், நாம் வீட்டிலேயே கிளாஸை கேட்போம் என்று. अरे यहाँ क्लास कराने वाला, அரே இங்கே கிளாஸ் செய்ய வைப்பவர் कोई देहधारी गुरु है யாராவது தேகதாரி குருவா या शिव बाबा है? அல்லது சிவபாபாவா? हर गीता पाठशाला में, ஒவ்வொரு கீதா பாடசாலையில், हर मिनी मधुबन में ஒவ்வொரு மினி மதுபனில் बाबा की कैसेट लगाई जाती है। பாபாவின் கேசட் போடப்படுகிறது. बाबा की सीडी लगाई जाती है। பாபாவின் சீடிஸ் போடப்படுகிறது.
और संगठित रूप में अगर उस सीढ़ी को देखेंगे ஒருவேளை சங்கடன் ரூபத்தில் அந்த சீடியை பார்த்தால் तो वाइब्रेशन का संगठन बनेगा। வைப்ரேஷன் வந்து சங்கடனான அந்த வைப்ரேஷன் உருவாகும்। वो संगठन वाइब्रेशन का उस स्थान को शुद्ध करेगा। அந்த சங்கடனின் வைப்ரேஷன் அந்த இடத்தை சுத்தமாக்கும்। जैसे माउंट आबू जाने से இது போல மவுண்ட் ஆபு போவதினால் कुछ और वृत्ति बन जाती है। வேறு விதமான விருத்தி உருவாகும்। एडवांस पार्टी के मिनी मधुबन में जाने से அட்வான்ஸ் பார்ட்டியின் மினி மதுவனுக்கு செல்வதினால் कुछ और वृत्ति बनती है। வேறொரு விருத்தி உருவாகிறது। और कंपिल के महामधुबन में जाने से கம்பிலின் மகா மதுபனில் செல்வதினால் कुछ और वृत्ति बन जाती है। வேறு விதமான விருத்தி உருவாகிறது। ये अंतर क्यों होता है? இந்த வேறுபாடு ஏன் ஆகிறது? क्योंकि कंपिल में संगठित रूप से ஏனென்றால் கம்பிலில் சங்கடன் ரூபத்தில் बाबा का जबरदस्त वाइब्रेशन बना हुआ है। பாபாவின் வலிமையான வைப்ரேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது। तो ये वाइब्रेशन को बनाना இந்த வைப்ரேஷனை உருவாக்குவது और उसको बिगाड़ना மற்றும் அதை கெடுப்பது ये भी बहुत बड़ी सर्विस और डिसर्विस है। இதுவும் மிகப்பெரிய சர்வீஸ் மற்றும் டிஸ்சர்வீஸ் ஆகும்। स्टूडेंट्स पंक्चुअल और रेगुलर होने चाहिए। ஸ்டூடெண்ட்ஸ் பங்க்சுவல் மற்றும் ரெகுலராக இருக்க வேண்டும்। 63 जन्म जो पढ़ाई पढ़ी 63 ஜன்மங்களில் எந்த படிப்பை படித்தோமோ वो मनुष्य गुरुओं की पढ़ाई पढ़ी। அது மனித குருமார்களால் அவர்களின் படிப்பை படித்தோம்। और इस जन्म में हम जो पढ़ाई पढ़ रहे हैं இந்த பிறவியில் நாம் எந்த படிப்பை படிக்கிறோமோ वो सदगुरु स्वयं पढ़ाई पढ़ा रहा है। அதை சத்குரு स्वयं இந்த படிப்பை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்। उस पढ़ाई की जो कदर नहीं करेगा அந்த படிப்புக்கு யார் வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லையோ वो अपने भाग्य में ठोकर मारेगा। அவர்கள் தங்களுடைய பாக்கியத்தையே அவர்கள் எட்டி உதைத்துக் கொள்கிறார்கள்। ये जो हाजिरी रजिस्टर बने हुए हैं இங்கே வருகைக்கான அந்த ரெஜிஸ்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது। गीता पाठशालाओं में बनवाए जा रहे हैं। கீதா பாடசாலைகளில் அது உருவாக்கப்படுகிறது। ரிஜிஸ்டரை வைக்கிறார்கள் கீதா பாடசாலையில்। ये प्रूफ रहेंगे இது ப்ரூஃபாக இருக்கும்। जब रिजल्ट निकलेंगे எப்போது ரிசல்ட் வந்து வெளிவருமோ அந்த ரிஜிஸ்டர் ப்ரூஃபாக இருக்கும்। सबसे पहली बात देखी जाएगी पंक्चुअल और रेगुलर कौन कौन है। எல்லாவற்றையும் விட இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது ரெகுலர் அண்ட் பங்க்சுவலை பற்றி। क्योंकि ये भी एक सेवा है। ஏனென்றால் இதுவும் ஒரு சேவையாகும்। जैसे कर्मणा की भागदौड़ की सेवा होती है எது போல ஓடி ஓடி கர்மணா சேவை இருக்கிறதோ वाचा की भाषणबाजी कोर्स आदि देने की सेवा होती है। வாச்சாவினால் ஸ்பீச் கொடுப்பது மற்றும் கோர்ஸ் செய்வது இதுவும் ஒரு சேவை। ऐसे ही संगठन में बैठ करके वाइब्रेशन की सेवा होती है। அதே போல சங்கடனில் உட்கார்ந்து வைப்ரேஷனை உருவாக்குவது இதுவும் ஒரு சேவையாகிறது। बाबा की याद में बैठ करके जो हम दृष्टि பாபாவின் நினைவில் அமர்ந்து கொண்டு நாம் से वाइब्रेशन बनाते हैं उस स्थान में திருஷ்டியினால் அந்த இடத்தில் வைப்ரேஷனை உருவாக்கினோம் என்றால் वो सेवा जबरदस्त काम करती है। அந்த சேவை வலிமையான வேலை செய்கிறது। தூக்கத்தை பற்றி சொல்றாங்க।
तो तब की बात है அது அப்போதைய விஷயம், जबकि बाबा सामने नहीं होता है। பாபா முன்னால் இல்லாத பொழுது. यहाँ तो ऐसा भी है कि बाबा सामने बैठा रहता है और मुंह फैला के ऊपर बैठ जाते हैं। இங்கே பாபா முன்னால் இருக்கிறார், அப்போதும் கூட வாயை திறந்து கொண்டு உட்காருகிறார்கள். बाबा मुरली चलाते समय में भी पूछेगा तो माता ही उठ रहा है, नहीं तो सो जाता है। பாபா முரளியை நடத்தும் போதும் கூட தூங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதாஜி. तो ये अपनी अपनी प्रीति बुद्धि का हिसाब किताब है। இது அவரவர்களுடைய அன்பான புத்திக்கான கணக்காகும். 63 जन्म जिन्होंने नीच लोगों से बुद्धि का योग जोड़ा है, யார் 63 ஜன்மங்களில் கீழ்ந்தவர் தாண்டவர்களாக இருப்பவர்களுடன் புத்தி யோகத்தை இணைத்தார்களோ वो वाइब्रेशन यहाँ जरूर उद्घाटित होंगे। அந்த வைப்ரேஷன் அவசியம் இங்கே திறந்து கொள்ளும். और जिनका जन्म जन्मांतर का रामकृष्ण की आत्मा के साथ संग्रह है, யாருக்கு ஜன்ம ஜன்மங்களில் ராமகிருஷ்ண ஆத்மாக்களுடன் தொடர்பு இருந்ததோ उनका पुरुषार्थ भी वैसा ही श्रेष्ठ देखने में आएगा। அவர்களின் புருஷார்த்தம் கூட சிரேஷ்டமாக தெரிய வரும். फिर भी चलो कुछ लोग सोते भी हैं, இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் தூங்குகிறார்கள், झुटका आता है, தூக்கம் வருகிறது. तो भी जिनको झुटका नहीं आता है उनका काम है அப்போதும் கூட அவர்களுடைய வேலை தூக்கம் வருகிறது அல்லது இல்லை, कि जो नीचे गिर रहे हैं उनको ऊपर उठाए। யார் கீழே விழுகிறார்களோ அவர்களை மேலே தூக்கணும். அவர்களுடைய வேலை அதுதான். पानी पिलवा रहे बाबा। தண்ணீரை குடிக்கிறோம், தண்ணீரை கொடுக்கிறோம். ठीक है, पानी पिलाना क्या खराब बात है, சரி, தண்ணீர் கொடுப்பது என்ன கெட்ட விஷயம் என்ன இருக்கிறது? ठंडा दिमाग हो जाएगा। அவர்களுடைய புத்தி கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். तो संगठन क्लास को कम नहीं समझना चाहिए। எனவே சங்கடன் கிளாஸை குறைவாக எண்ணிவிடக் கூடாது. बैठे बैठाई की सेवा है, உட்கார்ந்தபடியே சேவையாகிறது. संगठन भी सेवा का साधन बन जाता है। சங்கடனும் கூட சேவையின் சாதனமாக ஆகிவிடுகிறது. जहाँ माया देखती है कि इनकी यूनिटी अच्छी है, எங்கே மாயா பார்க்கிறது இவர்களுடைய யூனிட்டி நன்றாக இருக்கிறது, घेराव है तो वहाँ आने की हिम्मत ही नहीं रखती। அங்கே அந்த யூனிட்டி சுற்று வளைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே மாயாவுக்கு வருவதற்கு தைரியம் இருப்பதில்லை, தைரியம் வைப்பதில்லை. अव्यक्त वाणी तारीख 19 मार्च 1981 पृष्ठ 74 मध्य। அவ்யக்தவாணி டேட் याद में रहना, நினைவில் இருப்பது, बीज रूप स्टेज में रहना, ये விஜய் ரூப ஸ்டேஜில் இருப்பது, भी सेवा है। இதுவும் ஒரு சேவையாகும். माहौल बनता है उससे, அதன் மூலமாக ஒரு சூழல் உருவாகும், वातावरण सुधरता है, அந்த வாதாவரணம் திருந்துகிறது, शांति धाम की அந்த சுற்றுப்புற சூழல் திருந்துகிறது, वाइब्रेशन फैलते हैं। और संगठन में बैठ करके बीज रूप स्टेज में रहना ये और अच्छी सेवा है। சங்கடனில் அமர்ந்து கொண்டு விதை ரூப ஸ்டேஜை அடைவது இது இன்னும் நல்ல சேவையாகும். उससे ज्यादा वायुमंडल बनता है। அதன் மூலமாக இன்னும் அதிகமாக வாயுமண்டலம் உருவாகிறது. ब्राह्मणों का संगठन होना ही, हाजिर होना ही सेवा है। பிராமணர்களின் சங்கடன் ஆகுவது மற்றும் அதில் ஹாஜிர் அதாவது பிரசன்ட் ஆகுவது சேவைதான். यह कोई कम बात नहीं है। இது ஒன்றும் குறைந்த விஷயம் இல்லை. समय पर हाजिर होना, एवर रेडी होना, நேரத்தில் பிரசன்ட் ஆகுவது, எவரடி ஆகுவது, संगठित रूप में आवाज बुलंद होना, यह भी सेवा है। சங்கடன் கூடி இருக்கிற ரூபத்தில் உயர்த்த அந்த குரலால் ஆகுவதும் இதுவும் சேவைதான்.
अव्यक्त वाणी तारीख 9 मार्च 1981 पृष्ठ 32 आदि। एक स्थान पर संगठित होकर के हम जो बैठते हैं आपस में लेन देन करते हैं ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்கிறோம் மற்றும் தங்களுக்குள் ஞானத்தின் குடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது प्रभु की याद करते हैं பிரபுவை நினைவு செய்கிறோம் उससे वाइब्रेशन में बड़ा परिवर्तन आता है அந்த வைப்ரேஷனில் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது हमारे अंदर स्वयं भी परिवर्तन आता है நமக்குள் சுயம் பரிவர்த்தனை மாற்றம் ஏற்படுகிறது तो अपना परिवर्तन करेंगे யார் தன்னை மாற்றம் செய்து கொள்கிறார்களோ अपने परिवार का परिवर्तन करेंगे तब तो विश्व परिवर्तन होगा தங்களுடைய பரிவாரத்தை மாற்றுவார்களோ அப்போதுதானே அவர்கள் விஸ்வத்தை கூட மாற்ற முடியும் मूल बात को हम भूल बैठे மூல விஷயத்தையே நாம் மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம் क्लास ही करना बंद कर दिया கிளாஸ் செய்வதை நிறுத்திவிட்டார்கள் तो ऐसे कैसे चलेगा அது எப்படி நடக்கும் ये भी इम्प्योरिटी की निशानी है இதுவும் இம்பியூரிட்டியின் அடையாளமாகும் हम कोई बाबा की पढ़ाई पढ़ रहे हैं हम कोई एक दूसरे से पढ़ाई थोड़ी ही पढ़ते हैं நாம் பாபாவின் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருத்தர் இன்னொருத்தருடைய படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறோமா என்ன एक याद का वातावरण होगा तो हम कोई भी काम करवा सकते हैं कहीं बैठे बैठे ஒருத்தரின் நினைவு நினைவில் இருந்து கொண்டால் நாம் இங்கிருந்து எங்கிருந்தோ கூட அந்த வேலையை செய்ய முடியும் हर एक இங்கோ இருக்கிற வேலையை கூட செய்ய முடியும் अपनी अंगुली लगा रहे हैं ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விரல்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் परंतु अब आवश्यकता है संगठित रूप में। ஆனால் இப்போது சங்கட்டித் ரூபத்தில் அவசியமாகிறது स्वयं की अंगुली दी है சுயம் விரலை கொடுத்திருக்கிறார்கள் लेकिन अब संगठन में शक्ति तब भरेगी जब वह बल आवेगा। ஆனால் இப்போது சங்கட்டனில் அந்த சக்தியை நிரப்பினால் அந்த பலம் வரும் अव्यक्त वाणी तारीख 25 दिसंबर 1969 पृष्ठ 164 अंत। संगठित होकर के जो हम वाइब्रेशन फैलाते हैं சங்கட்டனில் இருந்து கொண்டு அந்த வைப்ரேஷனை பரப்பினால் बाबा की याद में बैठते हैं பாபாவின் நினைவில் அமர்கிறோம் वो वाइब्रेशन ही बहुत बड़ा काम करके दिखाएंगे அந்த வைப்ரேஷனே பெரிய வேலையை செய்து காண்பிக்கும் एटॉमिक एनर्जी का काम करेंगे அணுகுண்டு சக்தியினுடைய வேலை செய்யும் वो है एटॉमिक एनर्जी और ये है आत्मिक एनर्जी அதுவோ அணுகுண்டு சக்தி ஆகும் இதுவோ ஆத்மீக சக்தி ஆகும் लेकिन संगठित होकर बैठेंगे ही नहीं ஆனால் சங்கட்டித் ஆகி கூடி உட்கார்வதே இல்லை ज्ञान का लेन देन ही नहीं करेंगे ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்வதே இல்லை सेवा के अनुभवों का लेन देन ही नहीं करेंगे தேவையின் அனுபவத்தை கொடுக்கல் வாங்கலே செய்வதில்லை परिवार को परिवार ही नहीं समझेंगे பரிவாரத்தை பரிவாரமாக புரிந்து கொள்வதே இல்லை तो कैसे चलेगा பிறகு எப்படி நடக்கும் गीता पाठशालाएं खुलती जाती हैं उनकी संख्या बढ़ती जाती है கீதா பாடசாலைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது और क्लास में आने वाले स्टूडेंट्स नदारद होते जाते हैं ஆனால் கிளாஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் காணாமல் போய் விடுகிறார்கள் सब समझे बैठे हैं அனைவரும் அது போல புரிந்திருக்கிறார்கள் कह रहे गीता पाठशाला में जाके क्या करेंगे हम கீதா பாடசாலைக்கு சென்று என்ன செய்வோம் चलते फिरते उठते बैठते अपने घर में रहते ही याद कर लेते நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டே எழுந்து கொண்டே சுற்றி கொண்டே திரிந்து கொண்டே நினைவு செய்வோம் लेकिन नहीं ஆனால் இல்லை संगठन का असर पड़ता है சங்கட்டனின் அசர் அந்த பிரபாவம் ஏற்படுகிறது अभी संगठन में इकट्ठे हुए नहीं रहे पड़े சங்கட்டனில் ஒன்றாக சேர்ந்து இருப்பதில்லை सब अपने अपने घरों में अपनी अपनी मस्ती मार रहे हैं எல்லோரும் தங்களுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள்
दुनिया के संगठन के बीच में ज्यादा रहते हैं உலகத்தின் சங்கடனுக்கு நடுவில் அதிகமாக இருக்கிறார்கள். और ईश्वरीय संगठन के बीच में ஆனால் ஈஸ்வரிய சங்கடனுக்கு நடுவில் नाम मात्र कहीं 1 घंटे के लिए பெயருக்காக 1 மணி நேரத்துக்கு कोई आते हैं तो आते हैं, नहीं तो 7 दिन में एक बार. ஒரு சிலர் வருகிறார்கள் அல்லது வருவதில்லை, 7 நாட்களில் ஒரு முறை, महीने में एक बार कोई तो वो இல்லை என்றால் மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சிலரோ भी नहीं. அதுவும் இல்லை. लेकिन 2500 वर्ष की दुनिया में ஆனால் 2500 வருடங்களுடைய विशेष महत्व है 2500 வருடங்களில் விசேஷமான மகத்துவம் संगौ शक्ति कलौ युगे. சங்கௌ சக்தி கலயுகே. ईश्वर की शक्ति काम नहीं करती है, ஈஸ்வரனின் சக்தி வேலை செய்வதில்லை, ईश्वर होता ही नहीं. ஈஸ்வர் இருப்பதே இல்லை. कौन सी शक्ति काम करती है? எந்த சக்தி வேலை செய்கிறது? कौन सा प्रूफ है? என்ன ப்ரூஃப் இருக்கிறது? इस्लाम धर्म, இஸ்லாமிய மதம், मुसलमान, उनकी बुद्धि की एकाग्रता, முஸ்லிம்கள் அவர்களுடைய புத்தியினுடைய ஒருநிலைப்படுத்தல் काबा में हुई पड़ी है. காபாவில் அவர்களுடைய புத்தி ஒருநிலைப்பட்டிருக்கிறது. इतना बड़ा संगठन दुनिया का உலகத்தில் இந்த அளவுக்கு பெரிய சங்கடன் कोई भी धर्म नहीं है जहाँ इकट्ठा होता हो. வேறு எந்த தர்மத்திலும் அந்த அளவுக்கு ஒன்றாக கூடியிருப்பது. तो 2500 वर्ष के द्वापर कलयुगी जीवन में 2500 வருடங்களின் துவாபர யுகத்தின் அந்த வாழ்க்கை उन्होंने सबसे लंबे समय तक दुनिया में राज्य किया. அவர்கள் உலகத்தில் நீண்ட காலம் வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். इतनी संगठन की शक्ति के आधार पर उनमें ताकत आ जाती है. இந்த அளவுக்கு சங்கடன் சக்தியின் ஆதாரத்தில் அவர்களுக்குள் சக்தி வருகிறது. तो हमारा तो ईश्वरीय संगठन है. நம்முடையதோ ஈஸ்வரிய சங்கடனாகும். अगर हम संगठित हो जाए ஒருவேளை நாம் சங்கடனாக கூடிவிட்டால் तो हमारे में ताकत नहीं आएगी क्या? நமக்குள் சக்தி வராதா என்ன? हैं? आएगी. வரும் आएगी, मुख से कहते हैं, வரும், வாயால் சொல்கிறீர்கள், लेकिन करते क्या है? ஆனால் என்ன செய்கிறீர்கள்? हैं? अपनी अपनी मस्ती अपनी बगल में दवाई தங்களுடைய அந்த ஆனந்தத்தை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு मस्त रहते. அந்த அளவு இருந்து கொள்கிறீர்கள். अच्छा बाबा, संगठन में जो आते हैं जो नहीं आते हैं इसके लिए பாபா சங்கடனில் வருகிறார்கள் அல்லது வருவதில்லை, हैं? विस्तार में बताया जाए. विस्तार में இதை பற்றி விஸ்தாரமாக சொல்லுங்கள். क्या बताया जाए? விஸ்தாரமாக என்ன சொல்வது? यूनिटी में वो ही आएंगे யூனிட்டியில் அவர்கள் தான் வருவார்கள். जो प्योरिटी को मेंटेन करने वाले होंगे. யார் பியூரிட்டிக்கு மெயின்டைன் செய்பவர்கள் இருக்கிறார்களோ, प्योरिटी को मेंटेन नहीं करते हैं பியூரிட்டியை மெயின்டைன் செய்வதில்லை, तो वो यूनिटी बनाएंगे या बिगाड़ेंगे? அவர்கள் யூனிட்டியை உருவாக்குவார்களா அல்லது கெடுப்பார்களா? क्या करेंगे? என்ன செய்வார்கள்? बिगाड़ेंगे. கெடுப்பார்கள். हो कहेंगे हम तो अच्छा 7वें दिन आते रहेंगे. அவர்கள் சொல்வார்கள் 7 நாட்களுக்கு ஒரு முறை வருவோம். मुसलमान लोग और क्रिश्चियन लोग முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்ஸ் ज्यादातर जामा मस्जिद में அதிகபட்சம் அவர்கள் ஜாமா மசூதில் जुमा जुमा जाते हैं कि रोज जाते हैं? டெய்லி செல்கிறார்களா, தினமும் செல்கிறார்களா அல்லது எப்போதாவது செல்கிறார்களா? ज्यादातर मुसलमान ऐसे ही होंगे. அதிகமாக முஸ்லிம்கள் அது போலதான் இருக்கிறார்கள். ज्यादातर क्रिश्चियन ऐसे ही होंगे. அதிகமாக கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் இருக்கிறார்கள். संडे को गिरजाघर में जाएंगे. ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த சர்ச்சுக்கு செல்கிறார்கள். और हिंदू மற்றும் இந்துக்கள் रोज मंदिर में जाते हैं. இந்துக்கள் தினமும் கோவிலுக்கு செல்கிறார்கள். तो कन्वर्सन हुए होंगे. அப்போது யார் கன்வர்ஷன் ஆகி இருப்பார்களோ,
कन्वर्ट हुए होंगे तो उनकी बुद्धि में ऐसे ख्यालात आएंगे। கன்வெர்ட் ஆகியிருப்பார்கள், அதனால் தான் அவர்களுடைய புத்தியில் இந்த எண்ணங்கள் வருகிறது. कि रोज रोज जाने की क्या दरकार है? தினம் தினம் செல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? अरे संगठन में भी ताकत होती है। அரே சங்கடனிலும் கூட சக்தி இருக்கிறது. शास्त्रों में भी लिखा है संगौ शक्ति कलौ युगे। சாஸ்திரத்திலும் சங்கோ சக்தி கலியுகே என்று எழுதப்பட்டிருக்கிறது. संगठन में कलयुग में ही शक्ति होती है, சங்கடனில் கலியுகத்தில் தான் சக்தி இருக்கிறது. दूसरे युग में संगठन की इतनी शक्ति काम नहीं करती है। வேற யுகத்தில் சங்கடனின் இந்த அளவுக்கு சக்தி வேலை செய்வதில்லை. तो बाबा का परिवार है, उसमें संगठन मेंटेन करने के लिए பாபாவின் பரிவாரம் இருக்கிறது, அதில் சங்கடனை மெயின்டைன் செய்வதற்கு हमको संगठन अटेंड करना चाहिए। நமக்கு சங்கடனை அட்டெண்ட் செய்ய வேண்டும். नहीं करते हैं செய்வதில்லை என்றால் इसका मतलब लौकिक परिवार से ज्यादा प्यार है। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு லௌகீக பரிவாரத்தின் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. यह नहीं सोचो कि संस्कार मिले तो संगठन हो। இதை யோசிக்காதீர்கள், சம்ஸ்காரங்கள் சேர்ந்தால்தான் சங்கடன் என்பது உருவாகும். यह नहीं, இது இல்லை, संस्कार मिलाने से संगठन मजबूत बन ही जाता है। சம்ஸ்காரங்களை கலப்பதினால் சங்கடன் வலுவாக ஆகிவிடுகிறது. अव्यक्त वाणी तारीख 18 जनवरी 1986 पृष्ठ 174 अंत। संगठन अटेंड करना சங்கடனை அட்டெண்ட் செய்வது ये भी वायुमंडल बनाना है। இதுவும் வாயுமண்டலத்தை உருவாக்குவதாகும். जैसे मुसलमान है, मुसलमानों ने 2500 वर्ष की जो दुनिया है, முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எது போல அந்த முஸ்லிம்கள் 2500 வருடங்கள் உலகத்தில் विकारी दुनिया, उसमें सबसे जास्ती मुसलमानों ने राज्य क्यों किया? விகார உலகத்தில் எல்லாரையும் விட முஸ்லிம்கள் தான் அதிகமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். लंबे समय तक, क्योंकि सब मुसलमानों की बुद्धि एक काबा में लगी हुई है। ஏனென்றால் அனைத்து முஸ்லிம்களுடைய அவர்களுடைய புத்தி காபாவில் இருக்கிறது. लाखों की तादाद में वहां जाकर के हिंदुस्तान में रहेंगे, पाकिस्तान में रहेंगे, லட்சக்கணக்கான பேர் அங்கே செல்கிறார்கள், அவர்கள் இந்துஸ்தானில் இருக்கிறார்கள், अफगानिस्तान में रहेंगे, பாகிஸ்தானில் இருக்கிறார்கள், ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார்கள். लेकिन बुद्धि कहाँ लगी रहती है? ஆனால் அவர்களுடைய புத்தி எங்கே ஈடுபட்டிருக்கிறது? काबा में लगी रहती है। காபாவில் ஈடுபட்டிருக்கிறது. तो ये संगठन की जो पावर है, இந்த சங்கடனின் எந்த பவரோ उस पावर से उन्होंने सारी दुनिया के ऊपर राज्य किया। அந்த பவரினால் தான் அவர்கள் முழு உலகத்தின் மீது ஆட்சி செய்திருக்கிறார்கள். और आप ऐसा सोचेंगे நீங்கள் அது போல யோசித்தால் कि हम अपने घर में हम तो दूर रहते हैं, अरे நாம் நம்முடைய வீட்டில் தூரமாக இருக்கிறோம், मुसलमानों से ज्यादा दूर थोड़े रहते हैं। முஸ்லிம்கள் அதிகமாக தூரமாக இருக்கிறார்களா என்ன? उनकी अच्छाई भी तो देखो। அவர்களுடைய நல்லதை பாருங்கள். बाप ने भी अकेला कुछ नहीं किया, தந்தையும் தனியாக எதுவும் செய்யவில்லை, बच्चों के साथ हर कार्य किया। குழந்தைகளுடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். तो संगठन की शक्ति उसको फिर से प्रैक्टिकल स्टेज पर लाना चाहिए। எனவே சங்கடனின் சக்தி அதை மீண்டும் பிராக்டிகல் ஸ்டேஜின் மீது கொண்டு வர வேண்டும். एक ने कहा और दूसरे ने किया, ஒருத்தர் சொன்னார் மற்றும் இன்னொருத்தர் செய்தார். एक दो की बातों को न देख संगठन को मिलाना ஒருவர் இருவருடைய பேச்சுகளை பார்க்காமல் சங்கடனை यही आवश्यक है। சேர்ப்பது இதுதான் அவசியமானது. आप निमित्त आत्माओं का यह काम है। நிமித்த ஆத்மாக்களுடைய உங்களுடைய வேலை இது, இந்த வேலையாக இருக்கிறது. संगठन को स्टेज पर प्रत्यक्ष करना சங்கடனை ஸ்டேஜின் மீது பிரத்யக்ஷம் செய்வது यही आवश्यकता है। இதுதான் அவசியமாகிறது. अव्यक्त वाणी तारीख 15 फरवरी 2007 पृष्ठ 8 मध्य। अकेला चना बाढ़ फोड़ेगा? தனியா கடலை வெடிக்க முடியுமா?
अकेला चना परिवर्तन लाएगा क्या? தனியாக ஒருத்தர் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? सबके सहयोग से ही परिवर्तन। संगठन चाहिए या नहीं चाहिए? சங்கடன் வேண்டுமா அல்லது வேண்டாமா? शास्त्रों में भी लिखा संगौ शक्ति कलौ युगे। சாஸ்திரத்திலும் எழுதியிருக்கிறார்கள் சங்கோ சக்தி கலயுகே என்று. संगठन में कलयुग में शक्ति होती है, கலியுகத்தில் சங்கடனில் சக்தி இருக்கிறது, भगवान में भी शक्ति नहीं है। பகவானிலும் கூட சக்தி இல்லை. भगवान भी अकेला कुछ नहीं कर सकता। பகவானும் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. जब तक संगठन तैयार न हो। எதுவரைக்கும் சங்கடன் தயாராகாதோ और वो संगठन बनता है प्योरिटी से। மற்றும் அந்த சங்கடன் பியூரிட்டியினால் உருவாகிறது. एक की प्योरिटी से कुछ नहीं होने वाला। ஒருத்தரின் பியூரிட்டியினால் எதுவும் ஆக போவதில்லை. और एक की प्योरिटी तो प्योरिटी कहीं भी नहीं जाती। மற்றும் ஒருத்தரின் பியூரிட்டி வந்து எங்கேயும் செல்லாது. नहीं तो सन्यासी अकेले जंगल में चले जाते हैं। இல்லை என்றால் சன்னியாசிகள் தனியாக காட்டுக்கு சென்று விடுகிறார்கள். घरवाली को छोड़ करके மனைவியை விட்டுவிட்டு फिर प्योरिटी वाले बन जाते हैं क्या? பிறகு அவர்கள் வந்து பியூரிட்டியாக ஆகிறார்களா என்ன? बन ही नहीं सकते। ஆகவே முடியாது. प्योरिटी तो सच्ची कहीं तब जाती है பியூரிட்டி உண்மையானது என்று அப்போதுதான் சொல்லப்படுகிறது. जब दोनों इकट्ठे हो இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது तब सच्ची प्योरिटी। அப்போதுதான் உண்மையான பியூரிட்டி. दूरबाज खुशबाज हो गए तो प्योरिटी कहेगी। தூரமாக இருந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பது இது வந்து எந்த பியூரிட்டியாக இருக்கும்? क्लास माने संगठन, கிளாஸ் என்றால் சங்கடன், क्लास माने संगठन, கிளாஸ் என்றால் சங்கடன். और संगठन है ही नहीं, अकेले बाबा की मुरली पढ़ ली। சங்கடனே இல்லை, தனியாக பாபாவின் முரளியை வந்து படிக்கிறார்கள். याद में बैठ लिए, वो तो अमृत वेले भी बैठते हैं। நினைவில் அமர்கிறார்கள், அமிர்த வேளையிலும் கூட அமர்கிறார்கள். तो उसे क्लास कहेंगे क्या? அதை கிளாஸ் என்று சொல்வார்களா என்ன? संगठन का बल कहेंगे क्या? சங்கடனின் பலம் என்று சொல்வாங்களா என்ன? संगठन का बल तो சங்கடனின் பலமோ मुसलमानों में है, முஸ்லிம்களில் இருக்கிறது, आज की दुनिया में भी। இன்றைய உலகத்திலும் கூட. शास्त्रों में भी कहा है, சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்காங்க संगौ शक्ति ही कलौ युगे। சங்கோ சக்தி கலயுகே. कलयुग में सबसे बड़ी शक्ति कौन सी होती है? கலியுகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி எது? संगठन की शक्ति। சங்கடனின் சக்தி. भगवान भी कुछ नहीं कर सकता। பகவானும் எதுவும் செய்ய முடியாது. क्या? என்ன? अकेला चना भार नहीं फोड़ेगा। தனியா ஒரு கடலை வந்து வெடிக்காது. संगठन की ताकत काम करेगी। சங்கடனின் சக்தி வேலை. मुसलमान लोगों में ये भी मान्यता है முஸ்லிம்களில் இதுவும் அங்கீகரிக்கிறார்கள். कि घर में नमाज पढ़ लो வீட்டில் நமாஸை படித்தால் तो 1 गुना फल होगा, 1 மடங்கு பலனாகும், 1 गुना सवाब मिलेगा। 1 மடங்கு பலன் கிடைக்கும். मस्जिद में जाके वही नमाज पढ़ेंगे மசூதிக்கு சென்று நமாஸை படித்தால் तो 10 गुना सवाब मिलेगा। 10 மடங்கு பலன் கிடைக்கும். जामा मस्जिद में जाके पढ़ेंगे तो 100 गुना सवाब मिलेगा। ஜாமா மசீதுக்கு சென்று படித்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். और अजमेर शरीफ में जाकर के अगर नमाज पढ़ेंगे அஜ்மீருக்கு சென்று நமாஸை படித்தால் तो 1000 गुना सवाब मिलेगा। 1000 மடங்கு பலன் கிடைக்கும். और काबा शरीफ में जाकर के पढ़ेंगे तो காபாவுக்கு சென்று நமாஸை படித்தால் 1,00,000 गुना सवाब मिलेगा। 1,00,000 மடங்கு பலன் கிடைக்கும். अब ये बात सच्ची है या झूठी है? இப்போது இந்த விஷயம் உண்மையானதா அல்லது பொய்யானதா? हैं? कोई कहे झूठी है। யாராவது பொய் என்று சொன்னால், अगर झूठी है ஒருவேளை பொய் என்று சொன்னால் तो दुनिया की हिस्ट्री उठा के देख लो, 2500 साल की। உலகத்தின் 2500 வருடங்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். 2500 साल में
कौन सी कौम ऐसी है 2500 வருடங்களில் जिसने सारी दुनिया के ऊपर सबसे ज्यादा लंबे समय तक राज्य किया? எந்த இனத்தவர் உலகத்தின் மீது எல்லோரை விட அதிகமாக உலகத்தின் மீது ஆட்சி செய்திருக்கிறார்கள்? मुसलमानों ने राज्य किया है। நீண்ட காலம் வரைக்கும் முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள்। इस्लाम धर्म का ही बिगड़ा हुआ रूप இஸ்லாமியர்களுடைய சிதைந்த ரூபம் मुस्लिम धर्म हुआ। முஸ்லிம் தர்மமானது। मुसलमानों ने जितना राज्य किया है उतना क्रिश्चियंस ने भी नहीं किया। முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு ராஜ்யத்தை செய்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் கூட ஆட்சி செய்யவில்லை। क्रिश्चियंस का राज्य तो अभी दुनिया में 150-200 वर्ष से फैला है। கிறிஸ்டியன்ஸ் அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்தில் 150-200 வருடங்களுக்குள் தான் இருக்கிறது। तो कौन सी ताकत उनके अंदर थी और எனவே எந்த சக்தி அவர்களுக்குள் இருந்தது? है இப்போதும் இருக்கிறது। ये संगठन की ताकत है। இது சங்கடனின் சக்தி ஆகும்। किले की मजबूती होती है கோட்டைக்கு ஸ்ட்ராங் 1-2 के संगठन से। அந்த ஒருத்தர் இருவருடைய சங்கடனினால் அந்த கோட்டைக்கு स्ट्रांग आगे இருக்கிறது। अगर किले की दीवार में एक भी ईंट व पत्थर का सहयोग पूरा ना हो तो वह किला सेफ नहीं हो सकता। ஒருவேளை அந்த கோட்டையின் சுவரில் ஒரு செங்கல் மற்றும் கல் சகயோகம் அதனுடைய உதவி முழுமையாக இல்லை என்றால் அந்த கோட்டை சேஃப்டி பாதுகாப்பாக இருக்க முடியாது। जरा भी हिला तो कमजोरी आ जाएगी। கொஞ்சமாவது அசைந்து விட்டால் பலவீனம் வந்துவிடும்। भले कहने में तो एक ईंट की कमी है, சொல்வதற்கு என்னவோ ஒரு செங்கல் குறைவாக இருக்கிறது என்று, लेकिन कमजोरी चारों ओर फैलती है। ஆனால் அந்த பலவீனம் நாலா பக்கத்திலும் பரவுகிறது। अव्यक्त वाणी तारीख 17 मई 1972 पृष्ठ 280 आदि। राजाएं लोग होते थे, ராஜாக்கள் இருந்தார்கள்। तो क्या करते थे? அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? हैं? सुरक्षा के लिए क्या करते थे? பாதுகாப்புக்காக என்ன செய்தார்கள்? बड़े बड़े किले बनाते थे। பெரிய பெரிய கோட்டைகளை உருவாக்கினார்கள்। बनाते थे या नहीं बनाते थे? உருவாக்கினார்களா அல்லது உருவாக்கவில்லையா? किले में कौन रहते थे? கோட்டையில் யார் இருந்தார்கள்? प्रजा रहती थी क्या? பிரஜைகள் இருந்தார்களா என்ன? नहीं। இல்லை। बाप के जो बच्चे पढ़ाई पढ़ते हैं, राजयोग की पढ़ाई पढ़ते हैं, யார் தந்தையின் குழந்தைகள் யார் ராஜயோகத்தின் படிப்பை படித்தார்களோ तो राजा बनने वाले बच्चे हैं ना। யார் ராஜா ஆகக்கூடிய குழந்தைகள் இல்லையா? राजघराने में आने वाले बच्चे हैं ना। ராஜவம்சத்தில் வரக்கூடிய குழந்தைகள் இல்லையா? उन राजघराने वालों की அந்த ராஜவம்சத்தினரின் सुरक्षा के लिए भी प्रबंध किया जाता है। அவர்களின் பாதுகாப்புக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது। किला कहा जाता है संगठन को। சங்கடனுக்கு கோட்டை என்று சொல்லப்படுகிறது। भक्ति मार्ग में जो किले बनाते थे, பக்தி மார்க்கத்தில் எந்த கோட்டைகளை உருவாக்கினார்களோ वो तो ईंटों के किले बनाते थे। அது செங்கல்களான கோட்டையை உருவாக்கினார்கள்। यहाँ कौन सा मुख्य किला है? இங்கே எந்த முக்கியமான கோட்டையாக இருக்கிறது? ये आत्मा रूपी ईंटों के लिए இந்த ஆத்மாரூபமான செங்கல்களுக்காக संगठन का किला चाहिए। சங்கடனின் கோட்டை வேண்டும், जहाँ इकट्ठे होकर के वाइब्रेशन बना सके। அங்கே ஒன்றாக கூடி வைப்ரேஷனை உருவாக்குவதற்கு। उस वाइब्रेशन में संगठित वातावरण में அந்த வைப்ரேஷன் சங்கடனின் அந்த வாயுமண்டலத்தை कोई की हमले करने की हिम्मत ही न पड़े। யாருக்கும் தாக்குதல் செய்வதற்கு தைரியம் வராது। जो यह ईश्वरीय संगठन है, எந்த
இந்த ஈஸ்வரிய சங்கடன் இருக்கிறதோ यह संगठन भी किला ही है। இந்த சங்கடனும் கோட்டை தான்। जैसे स्थूल किले को बहुत मजबूत किया जाता है, எது போல ஸ்தூலமான கோட்டையை மிகவும் வலுப்படுத்தப்படுகிறது, जिससे कोई भी दुश्मन वार कर न सके। அதன் மீது எந்த ஒரு விரோதியும் எதிரியும் தாக்குதல் செய்ய முடியாது। यह तो संगठन रूपी किला है। இதுவோ சங்கடன் ரூபமான கோட்டையாக இருக்கிறது। इसकी मजबूती के लिए 3 बातों की आवश्यकता है। இது ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக 3 விஷயங்களில் அவசியம் இருக்கிறது। एक स्नेह, ஒன்று சிநேகம், दूसरा स्वच्छता, இரண்டாவது தூய்மை, और तीसरा है रूहानियत। மூன்றாவது ஆன்மீக தன்மை। यह तीनों बातें अगर मजबूत है तो कब कोई का वार नहीं होगा। இந்த 3 விஷயங்களும் ஒருவேளை வலுவாக இருந்தால் யாரும் எப்போதும் தாக்குதல் செய்ய முடியாது। अव्यक्त वाणी तारीख 17 मई 1972, पृष्ठ 279 आदि। शिव बाबा और वर्षे को याद करना है। சிவபாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யணும்। याद तो करना है, நினைவோ செய்யணும்। अकेले भी बैठे याद कर सकते हैं, தனியாகவும் அமர்ந்து நினைவு செய்ய முடியும்। परंतु संगठन तो जरूर चाहिए। ஆனால் சங்கடன் அவசியம் வேண்டும்। क्यों ஏன்? है? संगठन से ताकत मिलती है। சங்கடனால் சக்தி கிடைக்கிறது। यूनिटी बनती ही तब है जब யூனிட்டி அப்போதுதான் உருவாகிறது। प्योरिटी होती है। பியூரிட்டி இருக்கும் பொழுது। हंस बगलों के बीच रह करके अवस्था जम नहीं सकती। ஹம்ஸ் அன்னங்கள் கொக்குகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு நிலையை உருவாக்கிக் கொள்ள முடியாது। जब तक कि कोई सावधान करने वाला न हो। எதுவரைக்கும் எச்சரிக்கை செய்யாதவர் எதுவரைக்கும் எச்சரிக்கை செய்யாத வரைக்கும், செய்யாமல் இருக்கிற வரைக்கும்। बाकी जब सर्विस करेंगे, மற்றபடி யார் சர்வீஸ் செய்வார்களோ तो बाबा भी मदद करेंगे। பாபாவும் உதவி செய்வார்। संगठन में बाप की याद में बैठने से भी सेवा होती है वाइब्रेशन की। சங்கடனில் பாபாவின் நினைவை உட்கார்ந்து செய்தால் அப்போ வைப்ரேஷன் உருவாகும், சிரேஷ்டமான வைப்ரேஷன் உருவாகும்। हिम्मते मर्दे मददे बाप। தைரியம் வைத்தால் தந்தையும் உதவியாக இருப்பார்। नहीं तो सर्विस बगैर क्या पद पावेंगे। இல்லை என்றால் சர்வீஸ் இல்லாமல் என்ன பதவி அடைவீர்கள்। बल बैकुंठ में जावेंगे, வைகுண்டத்திலோ செல்வீர்கள்। परंतु पद कौन सा पावेंगे। ஆனால் என்ன பதவி அடைவீர்கள்। ब्राह्मण बन और फिर ब्राह्मणों का साथ लेना। பிராமணர்களாக ஆகி பிறகு பிராமணர்களின் கூட வைத்துக் கொள்ளவில்லை என்றால் ये तो बहुत जरूरी है। இது மிகவும் அவசியமாகிறது। गीता पाठशाला में क्लास करेंगे तो संगठन की पावर मिलेगी। கீதா பாடசாலையில் கிளாஸ் செய்தால் மிகவும் பவர் கிடைக்கும்। संगठन में बैठ करके याद करेंगे சங்கடனில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்தால் तो स्मृति रूपी धागे कई इकट्ठे हो जाएंगे। அப்போது ஸ்மிருதி ரூபமான நினைவு என்ற கயிறு அந்த நூல் அதிகமாக ஆகிவிடும்। एक प्रकार की याद की ஒரு விதமான நினைவினால் वो एक मोटी रस्सी बन जाती है। அப்போது ஒரு தடிமனான கயிறு ஆகி விடுகிறது। माया रावण के लिए
रस्सी तोड़ना कठिन होगा மாயா ராவணனுக்காக அந்த கயிறை வந்து அறுப்பது கடினமாக இருக்குமா, या एक एक धागे को तोड़ना कठिन होगा? அல்லது ஒவ்வொரு நூலை வந்து அறுப்பது வந்து கடினமாக இருக்குமா? है? रस्सी को तोड़ना माया रावण के लिए कठिन हो जाएगा। கயிற்றை அறுப்பது மாயா ராவணனுக்கு கடினமாக இருக்கும். और अलग अलग घर में बैठ करके याद करेंगे, ஒருவேளை தனித்தனியாக வீட்டில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்தால் एक एक को करके मेट देगी। ஒவ்வொருத்தரை வந்து அவன் வெட்டி விடுவான், அறுத்து விடுவான். इसलिए संगठन में रह करके क्लास जरूर करना चाहिए। எனவே சங்கட்டனில் வந்து அமர்ந்து கொண்டு அவசியம் கிளாஸ் செய்ய வேண்டும். भक्ति मार्ग में भी हिंदू हो, मुसलमान हो, सिख हो, ईसाई हो, பக்தி மார்க்கத்திலும் இந்துக்களோ முஸ்லிம்களோ சீக்கியர்களோ கிறிஸ்டியன்ஸோ सब कहाँ इकट्ठे होते रहे? அனைவரும் எங்கே கூடியிருந்தார்கள்? मंदिर मस्जिद गिरजाघर में इकट्ठे हुए ना। கோவில் மசூதி கிர்ஜாகர் அதாவது சர்ச் அங்கெல்லாம் கூடுகிறார்கள் இல்லையா? संगठन की ताकत रहती है। சங்கட்டனின் சக்தி இருக்கிறது. वैसे भी कहते हैं संगौ शक्ति कलौ युगे। சங்கௌ சக்தி கலியுகே என்றும் சொல்லப்படுகிறது. कलयुग में आत्मा की शक्ति उतनी काम नहीं करती। கலியுகத்தில் அந்த ஆத்மாவின் சக்தி இந்த அளவுக்கு வேலை செய்வதில்லை जितनी संगठन की शक्ति काम करती है। எந்த அளவுக்கு சங்கட்டனின் சக்தி வேலை செய்கிறதோ. इसलिए संगठन का क्लास कभी नहीं छोड़ना चाहिए। அதனால் சங்கட்டன் கிளாஸை எப்போதும் விட்டுவிடக் கூடாது. नहीं तो आत्मा कमजोर बन जाएगी। இல்லை என்றால் ஆத்மா பலவீனமாகிவிடும். पता भी नहीं चलेगा தெரியவும் தெரியாது हम कमजोर बन गए। நாம் பலவீனமாகி விட்டோம் என்று. जितना आपका संगठन सेल्वेशन देने के निमित्त बनेगा, எந்த அளவுக்கு உங்களுடைய சங்கட்டன் வந்து மீட்பு செய்வதற்கு நிமித்தமாக ஆகுமோ उतना ही चारों ओर का वायुमंडल शक्तिशाली बनेगा। அந்த அளவுக்கு நாலா பக்கத்திலும் வாயுமண்டலம் சக்திசாலி ஆகும். तो एक एक अपने को करने से संगठन स्वतः ही बदलता रहेगा। எனவே ஒவ்வொருத்தரும் தங்கள் செய்வதினால் சங்கட்டன் தானாகவே மாறிக்கொண்டிருக்கும். यह स्मृति बार बार दिलाते रहो। இந்த நினைவை அடிக்கடி கொடுக்க வைத்துக் கொண்டே இருங்கள். स्वापरिवर्तन से औरों को भी परिवर्तन और சுய பரிவர்த்தனையால் மற்றவர்களும் மாற்றமடைந்து विश्व भी परिवर्तन। மற்றும் உலகமும் மாற்றமடையும். अव्यक्त वाणी तारीख 2 अप्रैल 2008 पृष्ठ 7 मध्य। वाइब्रेशन अकेले में बनते हैं या संगठन में वाइब्रेशन ज्यादा संगठित होते हैं? வைப்ரேஷன் தனியாக ஆகுமா அல்லது சங்கட்டனில் அமர்ந்து கொண்டு அதிகமான வைப்ரேஷன் உருவாகுமா? संगठन में वाइब्रेशन बनता है। சங்கட்டனில் வைப்ரேஷன் உருவாகிறது. एक शक्ति है स्थूल इंद्रियों की, ஒரு சக்தி ஸ்தூலமான இந்திரியங்களுடையது. दूसरी शक्ति है वाचा की। இரண்டாவது வாச்சாவின் சக்தி. स्थूल इंद्रियों से भी जो कर्म करते हैं उसके वाइब्रेशन बनते हैं। ஸ்தூல இந்திரியங்களின் மூலமாக கர்மங்களை செய்யும் பொழுது அதன் மூலமாக வைப்ரேஷன் உருவாகிறது. वो उतने प्रभावशाली नहीं है அந்த அளவுக்கு அது பிரபாவசாலியாக இல்லை. क्योंकि इंद्रियां स्थूल में अपना कर्म करती है। ஏனென்றால் இந்திரியங்கள் ஸ்தூலமாக கர்மங்களை செய்கிறது. वाचा उससे सूक्ष्म है। வாச்சா அதை விட சூக்ஷ்மமானது. तो इंद्रियों से जो कर्म होते हैं இந்திரியங்களால் எந்த கர்மங்கள் செய்யப்படுகிறதோ उसके मुकाबले वाचा से அதனுடன் ஒப்பிடும் பொழுது வாச்சாவினால் ज्यादा सूक्ष्मता आने के कारण அதிகமாக சூக்ஷ்மத்தில் வருவதின் காரணமாக
ज्यादा असर पड़ता है அதிகமாக தாக்கம் ஏற்படுகிறது. और वाचा से भी ज्यादा மற்றும் வாச்சாவை விட அதிகமாக मनसा का असर पड़ता है. மனதினுடைய தாக்கம் ஏற்படுகிறது. मनसा भी एक व्यक्ति की उतनी पावरफुल नहीं होगी. மனது கூட ஒருவரின் மூலமாக ஆகுவது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. जैसे एक धागा है तो झट से क्लोज होगा. இது போல ஒரு நூல் இருந்தால் உடனே அறுந்துவிடும். कोई तो माया भी एक व्यक्ति के संकल्प के धागे को यूं तोड़ देगी. எனவே மாயாவும் ஒருவரின் சங்கல்பத்தை உடனடியாக அறுத்துவிடும். और अनेक धागे इकट्ठे करके मोटा रस्सा बन जाएगा. பல நூல்கள் சேர்ந்து தடிமனான கயிறாக ஆகிவிட்டால் तो क्या होगा? என்ன ஆகும்? वो टूटेगा नहीं. அது அறுந்து போகாது. इसलिए संगठन का बहुत महत्व है. அதனால் சங்கட்டனுக்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது. अब ऐसा प्लान बनाओ जो இப்போது அது போல பிளானை உருவாக்குங்கள். तो संगठित रूप में कोई नवीनता दुनिया के आगे दिखाओ. சங்கட்டித் ரூபத்தில் இருந்து கொண்டு ஏதாவது புதுமையை உலகத்துக்கு முன்னால் காண்பியுங்கள். एक एक अलग होने के कारण मेहनत भी ज्यादा करनी पड़ती है. ஒவ்வொருத்தரும் தனியாக இருக்கிற காரணத்தினால் உழைப்பும் கூட அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறது. लेकिन संगठन में मेहनत कम, सफलता जास्ती होगी. ஆனால் சங்கட்டனில் உழைப்பு குறைவாக பலன் அதிகமாக இருக்கும். जब संगम युग வெற்றி அதிகமாக இருக்கும். के संगठन को सफल बनावेंगे. சங்கம யுகத்தின் சங்கட்டனை நீங்கள் எப்போது வெற்றியாக ஆக்குவீர்களோ, तब பயனுள்ளதாக ஆக்குவீர்களோ, सर्विस की सफलता होगी. அப்போது சர்வீஸ்க்கு வெற்றி ஆகும். योग्यताएं सभी है, தகுதிகள் அனைத்தும் இருக்கிறது. लेकिन योजना तक रह जाती है. ஆனால் பிளான் வரைக்கும் நின்று விடுகிறது. अब अपनी योग्यताओं से औरों को भी बाप के समीप लाने योग्य बनाओ. இப்போது தங்களுடைய தகுதிகளால் மற்றவர்களையும் தந்தைக்கு நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய தகுதியாளர்களாக ஆக்குங்கள். अव्यक्त वाणी तारीख 25 दिसंबर 1969 पृष्ठ 165 आदि. संगम शक्ति कलयुगे. संगम शक्ति कलयुगे ऐसा शास्त्रों में भी कहा हुआ है. அது போல சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. कलयुग में संगठन की शक्ति काम करती है. கலியுகத்தில் சங்கட்டனின் சக்தி வேலை செய்கிறது. तो संगठित वातावरण बनाने से उसका फोर्स ज्यादा रहता है. அந்த சங்கட்டனின் வாतावरणத்தை உருவாக்குவதில் ஃபோர்ஸ் அதிகமாக ஆகிறது. संगठन को कभी छोड़ना नहीं चाहिए. சங்கட்டனை எப்போதும் விட்டுவிடக் கூடாது. जितना ज्यादा से ज्यादा लाभ ले सके संगठन का उतना लेना चाहिए. எந்த அளவுக்கு சங்கட்டனின் லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். जहाँ संगठन की शक्ति है वहाँ विजय है. எங்கே சங்கட்டனின் சக்தி இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கிறது. बाकी विघ्न तो आने ही है. மற்றபடி தடைகள் என்னவோ வரத்தான் போகிறது. नहीं तो विघ्न विनाशक नाम क्यों रखा है? இல்லை என்றால் விக்ன விநாசக் என்ற பெயர் ஏன் வைத்திருக்கிறார்கள்? विघ्न विनाशक का अर्थ क्या है? விக்ன விநாசக் அதனுடைய அர்த்தம் என்ன? विघ्न आवे और विनाश करो. விக்னம் அதாவது தடைகள் வரட்டும் மற்றும் அதை விநாசம் செய்யுங்கள். यह तो होना ही है. இதோ நடக்கத்தான் செய்யும். இது நடக்கத்தான் போகிறது. विघ्नों का काम है आना और आपका काम है विनाशक बनना. தடைகளின் வேலை வருவது மற்றும் உங்களுடைய வேலை அதை விநாசமாக்குவது. अव्यक्त वाणी तारीख 23 फरवरी 1997 पृष्ठ 34 आदि. बाबा के 106 डिग्री बुखार हो, 106 டிகிரி ஜுரம் இருந்தாலும் கூட
तो भी संगठन में जाना चाहिए। அப்போதும் சங்கடனுக்கு செல்ல வேண்டும்। संगौ शक्ति कलौ युगे, संगौ शक्ति कलयुगे, कलयुग में संगठन की शक्ति कार्य करती है और ये तो ईश्वरीय संगठन है। கலியுகத்தில் சங்கடனின் சக்தி வேலை செய்கிறது, இதுவோ ஈஸ்வரிய சங்கடனாகும்। मुसलमानों को देखो, முஸ்லிம்களை பாருங்கள், कितना बड़ा संगठन काबा में इकट्ठा होता है। எந்த அளவுக்கு பெரிய சங்கடன் காபாவில் கூடுகிறது। इतना बड़ा संगठन दुनिया में किसी भी धर्म का नहीं देखने में आता है। இந்த அளவுக்கு பெரிய சங்கடன் உலகத்தில் எந்த ஒரு தர்மத்திலும் பார்ப்பதற்கு தெரிய வருவதில்லை। इसलिए उन इस्लामियों ने அதனால் தான் அந்த இஸ்லாமியர்கள் दुनिया के ऊपर लंबे से लंबे समय तक राजाई की। உலகத்தில் நீண்ட காலம் வரைக்கும் ஆட்சி செய்தார்கள்। इतनी पावर आ जाती है இந்த அளவுக்கு பவர் வந்து விடுகிறது संगठन शक्ति की। சங்கடன் சக்தியினுடைய। वो उनका तो आसुरी संगठन है அவர்களுடையதோ அசுர சங்கடன் ஆகும்। और हमारा तो, நம்முடையதோ, हमारा कौन सा संगठन है? நம்முடையது எந்த சங்கடன் ஆகும்? ईश्वरीय परिवार है, ஈஸ்வரிய பரிவாரம், ईश्वर का संगठन है। ஈஸ்வரனின் சங்கடன் ஆகும்। इस परिवार को हम कैसे भूल सकते, இந்த பரிவாரத்தை நாம் எப்படி மறக்க முடியும்? कैसे छोड़ सकते? எப்படி விட முடியும்? संगठन किसे कहेंगे? சங்கடன் என்று எதுக்கு சொல்வார்கள்? यह சங்கடன் என்று எதை சொல்வார்கள்? संगठन तकदीरवान बच्चों का संगठन है। இந்த சங்கடன் பாக்கியசாலி குழந்தைகளின் சங்கடனாக இருக்கிறது। अव्यक्त वाणी तारीख 20 फरवरी 1984 पृष्ठ 142 मध्य। संगठन कहाँ कैसे जाता है? சங்கடன் வந்து எதுக்கு சொல்லப்படுகிறது? बिना तेरी सत्ता के पत्ता भी हिल सकता नहीं, उसको संगठन कहा जाता है। ஒரு அவருடைய ஆணை இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது, அதுக்கு சங்கடன் என்று சொல்லப்படுகிறதா? आपको बगैर माया खौर से अरे हम बता रहे हैं कि संगठन किसको कहा जाता है। அரே நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, சங்கடன் என்று எதுக்கு சொல்லப்படுகிறது? संगठन जो है वो दुनिया का वो संगठन जिसे इस्लामी भी घुसे हों। சங்கடன் என்பது யார் வந்து இஸ்லாமியர்கள் வந்து நுழைந்திருக்கிறார்கள், क्रिश्चियन भी घुसे हुए हों, கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்டியன்ஸும் नास्तिक भी घुसे हुए, उसको संगठन कहा जाएगा? நாஸ்திகர்களும் நுழைந்தால் அதை வந்து சங்கடன் என்று சொல்லப்படுமா? वो संगठन है, அது சங்கடனாகுமா? वो असली संगठन है ही नहीं। அது அசலான சங்கடனே இல்லை। असली संगठन बनता है पहले सूर्यवंशियों का। அசல் சங்கடன் முதலில் சூரியவம்சத்தின் அவர்களுடைய சங்கடன் முதலில் உருவாகிறது। इसलिए बोला அதனால் சொன்னார், कि प्रैक्टिस पक्की करो, பிராக்டிஸ் பக்காவாக ஆக்குங்கள், श्रीमत पर ही चलना है, ஸ்ரீமத் படி தான் நடக்கணும், कदम कदम पर श्रीमत लेनी है। ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை எடுத்துக்கொள்ளணும்। संगठन टूटने का कारण और उसका निवारण। சங்கடன் உடைந்து போவதின் காரணம் மற்றும் அதுக்கான நிவாரணம்। संगठन माना यूनिटी। சங்கடன் என்றால் யூனிட்டி। यूनिटी कैसे बनती है? யூனிட்டி எப்படி உருவாகிறது? प्योरिटी से। பியூரிட்டியினால் யூனிட்டி உருவாகிறது। तो दिनों दिन प्योरिटी घटती जा रही है, बढ़ती जा रही है। எனவே நாளுக்கு நாள் பியூரிட்டி வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா? काहे की शूटिंग हो रही है? எதுக்கான ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது? हैं? प्योरिटी घटेगी तो यूनिटी भी घटेगी। பியூரிட்டி குறைந்து விட்டால் யூனிட்டியும் குறைந்துவிடும்। गीता पाठशालाओं का संगठन भी कम दिखाई पड़ेगा। கீதா பாடசாலைகளின் அந்த எண்ணிக்கையும் கூட குறைவது போல தென்படும்। प्योरिटी बढ़ेगी பியூரிட்டி அதிகமானால் तो यूनिटी भी दिखाई पड़ेगी, யூனிட்டியும் தென்படும்। बिखरेंगे, यूनिटी बिखरेगी।
बिखरेगी तो बिखर जाएगी, वही होता है। சிதறிவிட்டால் சிதறிவிடும் யாரோ இருக்கிறார்கள். कलयुग में आके राजा हो जाती है, கலியுகத்தில் வந்து ராஜாவாக ஆகிறாங்க. बिखर जाते हैं सब राजा। அனைத்து ராஜாக்களும் சிதறி விடுகிறார்கள். जैसे जैसे तमो प्रधानता बढ़ती जाती है, எப்படி எப்படி தமோ பிரதானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது, वैसे वैसे यूनिटी संगठन बिखरता जाता है। அப்படியே அந்த யூனிட்டியும் சிதறிக்கொண்டே போகிறது. और मुसलमानों को देखो, முஸ்லிம்களில் பாருங்கள், 2500 साल की हिस्ट्री में सबसे ज्यादा उन्होंने राजा की। 2500 வருடங்களில் அதிகமாக எல்லோரையும் விட அதிகமாக அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். दुनिया के ऊपर உலகத்தின் மீது कैसे की? எப்படி செய்தார்கள்? काबा में सब इकट्ठे होते हैं, காபாவில் அனைவரும் கூடுகிறார்கள். उनकी बुद्धि चाहे रहे पाकिस्तान में चाहे रहे हिंदुस्तान में, उनकी அவர்களின் புத்தி இந்துஸ்தானில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, बुद्धि कहाँ रहती है அவர்களின் புத்தி எங்கே இருக்கிறது? कि हम भी हज करेंगे, एक दिन काबा में जाएंगे। நாமும் ஒரு நாள் வந்து காபாவுக்கு ஹஜ் யாத்திரை செய்வோம், காபாவுக்கு செல்வோம். अरब देश में उनकी बुद्धि रखी रहती है। அரபு தேசங்களின் புத்தி, அரபு தேசத்தில் புத்தி வந்து ஈடுபட்டிருக்கிறது. तो संगठित याद की पावर, संगठन जो उनकी शक्ति है, சங்கட்டனில் அவர்களுடைய அந்த நினைவென்ற சக்தி, அந்த சங்கட்டனின் சக்தியானது वो कितना जबरदस्त काम करती है। எந்த அளவுக்கு வலிமையான வேலை செய்கிறது. मुसलमानों ने इस दुनिया में जितना राज्य किया उतना और हिस्ट्री में किसने नहीं किया। முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஆட்சி செய்தார்களோ வரலாற்றில் அந்த அளவுக்கு வேற யாரும் செய்யவில்லை. इतना सब कुछ जानते हुए भी இந்த அளவுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட न प्योरिटी को महत्व देते नहीं, பியூரிட்டிக்கும் மகத்துவம் கொடுப்பதில்லை यूनिटी को महत्व देते हैं। மற்றும் யூனிட்டுக்கும் மகத்துவம் கொடுப்பதில்லை. प्योरिटी टूटती है तो यूनिटी टूटती है। பியூரிட்டி உடைந்து கொண்டே இருக்கிறது மற்றும் யூனிட்டியும் உடைந்து கொண்டே இருக்கிறது. दिल ही नहीं होती क्लास में जाने की, அவர்களுக்கு மனசே இருப்பதில்லை கிளாஸுக்கு செல்வதற்கு. தினமும் दिल ही नहीं होती मुरली पढ़ने की, முரளியை படிப்பதற்கே அவர்களுக்கு மனசு வருவதில்லை, மனம் வருவதில்லை. दिल ही नहीं होती याद में बैठने की, அவர்களுக்கு நினைவில் அமர்வதற்கு அவர்களுக்கு மனமே இருப்பதில்லை. दिल ही नहीं होती दूसरों की सेवा करने की। மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்களுக்கு மனம் இருப்பதில்லை. सेवा करते हैं जब तक उनको जब इम्प्योर आत्मा बन जाती है ना, எப்போது இம்பியூர் ஆத்மாவாக ஆகிவிடுகிறது இல்லையா, इम्प्योरिटी धारण कर लेती है ना, இம்பியூரிட்டி தாரணை செய்கிறது இல்லையா, अपवित्र बन जाती है ना, अपवित्रமாக ஆகிவிடுகிறார்கள் இல்லையா, तो ये ईश्वरीय ज्ञान योग धारणा सेवा चारों सब्जेक्ट अच्छी नहीं लगती। அவர்களுக்கு இந்த ஈஸ்வரிய ஞானம் தாரணை சேவை இந்த 4 சப்ஜெக்ட் அவர்களுக்கு வந்து விருப்பமே இருப்பதில்லை. அதில் जब अच्छे ही नहीं लगते तो रोज क्लास कौन करेगा। அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை என்றால் அவர்கள் கிளாஸ் என்ன செய்வார்கள்? हमें तो अच्छी भी लगे फिर भी हमको रोज ना हो मान ना सके बाबा ये बात है। अब अच्छी लगेगी तो अच्छा होगा, सुनने के लिए वैसे तो आए ना घर में ऐसे पूरा श्रीमत पे चलेगा, उसके सामने ब्राह्मण जीवन में ஸ்ரீமத் படி நடந்தால் அவர்களின் முன்னால் कोई भी विघ्न नहीं आ सकता। அவர்களுக்கு முன்னால் பிராமணர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு தடையும் வராது. घर के झमेले में ऐसे पड़े रहे बस। इसलिए मुरली में बोला, அதனால் முரளியில் சொல்லியிருக்கிறார், श्रीमत पर न चलने वाले बीमार, धीमार, दुखी, रोगी परेशान रहेंगे। ஸ்ரீமத் படி நடக்காதவர்கள் நோயடைந்து மற்றும் ரோகியாகி துக்கமடைந்து பிரச்சனைக்குள்ளாவார்கள். कोई विघ्नों की दीवार से चिपके हुए रहेंगे। ஏதாவது அந்த தடைகளின் அந்த சுவற்றில் அவர்கள் ஒட்டி கொண்டிருப்பார்கள். कोई भी प्रकार का विघटन पैदा होता है संगठन में, சங்கடனில் எந்த ஒரு விதமான तो उसका कारण कौन बनते हैं? அந்த பிரிவு வந்து ஆகிவிட்டால் அதுக்கு காரணம் யார் ஆகிறார்?
नहीं, इम्प्योरिटी तो है कारण, யாரோ வந்து இம்பியூரிட்டின்னு சொல்றாங்க. वो तो एक गुण अवगुण की बात हो गई, இம்பியூரிட்டியும் அவகுணத்தின் விஷயமாகிவிட்டது. लेकिन कारण बच्चे ही संगठन वाले बनते हैं। காரணம் சங்கட்டனில் இருக்கிற அந்த குழந்தைகள் தான் காரணமாகிறார்களா, कोई दूसरा बनता है? அல்லது வேறு யாராவது ஆகிறார்களா? हम बच्चे ही कारण बन जाते हैं, जो குழந்தைகளாகிய நாம் தான் காரணமாகிறோம். हमारी यूनिटी टूटती है। நம்முடைய யூனிட்டி வந்து உடைந்து விடுகிறது. अगर हमारे अंदर 100% सहनशीलता बनी रहे, ஒருவேளை நமக்குள் 100% சகிப்புத்தன்மை இருந்தால் तो कोई मणका टूट करके बाहर जावेगा? ஏதாவது மணி உடைந்து போய் வெளியில் செல்லுமா? नहीं जावेगा। செல்லாது. जो सहनशीलता है, सहयोग की भावना है, எந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதோ, समाने की भावना है, அடக்கிக் கொள்ளும் பாவனை மற்றும் சகித்துக் கொள்ளும் பாவனை, சகயோகம் கொண்ட பாவனை, उसमें कहीं न कहीं तरार आती है और वो ईंट खिसक के बाहर चली जाती है। அப்போது அங்கே அது இல்லை என்றால் அந்த செங்கல் வந்து சென்று விடுகிறது. किला टूट जाता है। அப்போது அந்த கோட்டை வந்து உடைந்து விடுகிறது. कोई भी कमी, कोई भी विकृति दूसरों में नजर आती है, எந்த ஒரு குறைபாடோ மற்றும் எந்த ஒரு விக்ருதி வந்து மற்றவர்களுக்குள் இருப்பது தெரிந்தால் तो किसकी समझना चाहिए? அப்போ அது யாருடையது என்று புரிந்து கொள்ள வேண்டும். हमारी अपनी कमी है। நமக்குள் வந்து குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தமாகும். हम संपन्न बन जाएंगे, நாம் சம்பன்னமாகிவிட்டால் तो हमारी सारी दुनिया संपन्न बन जाएगी। நம்முடைய முழு உலகமும் சம்பன்னமாகிவிடும். हर सितारे में अपनी अपनी दुनिया समाई हुई है। ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள் ஒவ்வொரு உலகமும் அவரவர்களின் உலகம் வந்து அடங்கி இருக்கிறது. तो सितारा निमित्त बन जाता है अपनी दुनिया के लिए। எனவே அந்த நட்சத்திரம் தன்னுடைய உலகத்தை வந்து உருவாக்குவதற்கு நிமித்தமாகிறது. इसलिए जो भी संसर्ग संपर्क संबंध में आने वाले हैं, அதனால் யாரெல்லாம் வந்து தொடர்பில் சம்சர்க்கத்தில் வருபவர்கள் இருக்கிறார்களோ उनके अंदर कोई कमजोरी दिखाई पड़ती है, அவர்களுக்குள் ஏதாவது ஒரு பலகீனம் வந்து தென்படுகிறது என்றால் उस कमी को, उस कमजोरी को हम क्या समझे? அந்த குறைபாட்டை மற்றும் அந்த பலவீனத்தை என்ன என்று புரிந்து கொள்ளணும். मेरी कमजोरी है, என்னுடைய பலவீனம் என்று புரிந்து கொள்ளணும். ढूंढना है தேடணும். वो कमी मेरे अंदर कहाँ है, அந்த குறைபாடு எனக்குள் எங்கே இருக்கிறது என்று தேடணும். जिसके कारण ये विघटन हो रहा है। அதன் காரணமாக தான் இந்த பிரிவு வந்து ஆகிக் கொண்டிருக்கிறது, வீழ்ச்சி ஆகிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளணும். है परिवर्तन तो याद से ही होता है। மாற்றம் வந்து நினைவினால் தான் ஆகும். जितना हम स्वस्मृति में रहेंगे उतना எந்த அளவுக்கு நாம் சுயஸ்மிருதியில் இருப்போமோ परिवर्तन होगा, அந்த அளவுக்கு பரிவர்த்தனை ஆகும், மாற்றம் ஆகும். परचिंतन में रहेंगे மற்றவர்களின் சிந்தனையில் இருந்தால் तो जो नई दुनिया का परिवर्तन चाहते हैं वो नहीं होगा। எந்த புது உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது வந்து ஆகாது, அது நடக்காது. और ही पुरानी दुनिया बनती जाएगी, மேலும் பழைய உலகமாக ஆகிக் கொண்டே போகும். इस वर्ष प्रयोगशाली आत्माएं बनो। இந்த வருடத்தில் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஆத்மாக்களாக ஆகுங்கள், பிரயோகிப்பவர்களாக ஆகுங்கள். प्रयोगशाली आत्माओं का संगठन कितना पावरफुल बन जाएगा। பிரயோகசாலி ஆத்மாக்களின் சங்கடன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆகிவிடும்.
वह संगठन की किरणें अर्थात वाइब्रेशंस बहुत कार्य करके दिखाएंगी। அந்த சங்கடனின் கிரணங்கள் அப்படி என்றால் வைப்ரேஷன் ரொம்ப காரியங்களை செய்து காண்பிக்கும்। इसमें सिर्फ दृढ़ता चाहिए। இதில் வெறும் உறுதி வேண்டும்। मुझे करना ही है। எனக்கு செய்யத்தான் வேண்டும்। दूसरों के अलबेलेपन का प्रभाव नहीं पड़ना चाहिए। மற்றவர்களுடைய அந்த அலட்சிய போக்கை அதனுடைய பிரபாவம் விழக்கூடாது। आपकी दृढ़ता का प्रभाव औरों पर पड़ना चाहिए। உங்களுடைய உறுதியினுடைய பிரபாவம் மற்றவர்களின் மீது விழ வேண்டும்। क्योंकि दृढ़ता की शक्ति श्रेष्ठ है। ஏனென்றால் உறுதியின் சக்தி சிரேஷ்டமானது। या अलबेलेपन की शक्ति श्रेष्ठ है। ஏனென்றால் உறுதியின் சக்தி சிரேஷ்டமானதா அல்லது அலட்சியத்தின் சக்தி சிரேஷ்டமானதா? बाप दादा का वरदान है, जहाँ दृढ़ता है वहाँ सफलता है ही। எங்கே பாப்தாதாவின் வரதானம் இருக்கிறது, எங்கே உறுதி இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கிறது தான்। तो क्या बनेंगे? எனவே என்ன செய்வீர்கள், என்ன ஆகுவீர்கள்? प्रयोगशाली त्रिकालदर्शी आसनधारी। प्रयोगशाली त्रिकालदर्शी आसनधारी। और तीसरा क्या करेंगे? மற்றும் மூன்றாவது என்ன செய்வீர்கள்? जैसा समय वैसी विधि से सिद्धि स्वरूप। எது போல நேரமோ சமயமோ அது போல விதியின் மூலமாக சித்தி स्वरूपம்। अव्यक्त वाणी तारीख 1 फरवरी 1994, पृष्ठ 154 आदि। संगठन को महत्व देना क्यों जरूरी है? संगठनக்கு மகத்துவம் கொடுப்பது ஏன் அவசியமாகிறது? जो संगठन क्लास में आते ही नहीं है, யார் संगठन क्लासिल வருவதே இல்லையோ संगठन का उनको कुछ महत्व ही नहीं रहता है। संगठनिன் மகத்துவம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை। या कभी आते हैं कभी नहीं आते हैं, ஒரு நேரத்தில் வருகிறார்கள் மற்றும் ஒரு நேரத்தில் வருவதில்லை। उनका आगे चलकर हाल क्या होगा? போக போக அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? ये ईश्वरीय संगठन है, இது ஈஸ்வரிய संगठन ஆகும்। ईश्वरीय परिवार का, ஈஸ்வரிய பரிவாரத்தின் ईश्वर के परिवार के संगठन को जो निग्लेक्ट करते हैं, யார் ஈஸ்வரிய பரிவாரத்தின் संगठனை யார் நெக்லெக்ட் செய்கிறார்களோ उनके जो 2500 वर्ष लास्ट के அவர்களுக்கு 2500 வருடங்களின் கடைசியில் 63 जन्म है, 63 ஜன்மங்கள் இருக்கிறது। उनका परिवार कभी संगठित नहीं होगा। அவர்களின் பரிவாரம் எப்போதும் संगठनाக உருவாகாது। क्या என்ன होगा? ஆகுமா? नहीं होगा। ஆகாது। और उसमें नंबरवार होंगे सर, அதில் அனைவரும் வரிசை கிரமமாக இருப்பார்கள், एक जैसे नहीं होंगे। ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள்। माला कब बनती है? மாலை எப்போது உருவாகிறது? जब दाना दाने से मिलता है और एक ही धागे में पिरोए हुए होते हैं। எப்போது மணியோட மணி சேருகிறதோ மற்றும் ஒரே நூலில் கோர்க்கப்படுகிறது। अगर अलग अलग धागे में अलग अलग दाना हो तो उसको माला नहीं कहेंगे। ஒருவேளை தனித்தனியான நூலில் தனித்தனியாக மணி இருந்தால் அதை மாலை என்று சொல்ல மாட்டார்கள்। तो परिवार है माला। எனவே பரிவாரம் தான் மாலை। अगर परिवार को छोड़कर 3 निश्चय पक्के हैं, ஒருவேளை பரிவாரத்தை விட்டுவிட்டு மூன்றின் நிச்சயம் இருந்தால் பக்காவாக இருந்தால் तो भी विजय निश्चित नहीं है। அப்போதும் கூட வெற்றி நிச்சயமானது இல்லை। चलो परिवार की खिटखिट से किनारा कर लो। சரி, பரிவாரத்தின் அந்த சண்டை தகராறிலிருந்து நீங்கள் ஓரமாக ஆகிவிடுங்கள்। बाप का सहारा हो। தந்தையின் துணையாளராக இருக்கிறீர்கள், தந்தைக்கு परिवार ஆதரவாக இருங்கள்। का किनारा हो तो चलेगा। பரிவாரத்தை நீங்கள் ஒதுக்கினால் அப்போது நடக்குமா? काम तो बाप से है या भाइयों से है?
வேலையோ தந்தையிடம் இருக்கிறதா அல்லது சகோதரர்களிடம் இருக்கிறதா? बाप से काम है, वर्षा बाप से मिलना है। தந்தையிடம் வேலை இருக்கிறது, ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கணும். भाई बहनों से क्या मिलेगा? சகோதர சகோதரிகளிடமிருந்து என்ன கிடைக்கும்? लेकिन ब्राह्मण जीवन में यही न्यारापन है ஆனால் பிராமண வாழ்க்கையில் இந்த कि தனித்தன்மை இருக்கிறது, धर्म और விடுபட்ட தன்மை இருக்கிறது. राज्य दोनों की स्थापना होती है, सिर्फ धर्म की नहीं। தர்மமும் மற்றும் ராஜ்யம் இரண்டின் ஸ்தாபனை ஆகிறது, வெறும் தர்மம் மட்டும் இல்லை. और धर्म पिताएं सिर्फ धर्म की स्थापना करते हैं। மற்றும் தர்ம பிதாக்கள் வெறும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். बाप की विशेषता है धर्म और राज्य की स्थापना करना। தந்தையின் விசேஷதா சிறப்பு என்னவென்றால் தர்மம் மற்றும் ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்வது. तो राज्य में एक राजा क्या करेगा? எனவே ராஜ்யத்தில் ஒரு ராஜா என்ன செய்வார்? बहुत अच्छा तख्त भी हो, ताज भी हो, क्या करेगा? ரொம்ப நல்ல சிம்மாசனமும் இருக்கிறது, கிரீடமும் இருக்கிறது, என்ன செய்வார்? राजधानी भी चाहिए ना? ராஜதானியும் வேண்டும் இல்லையா? तो राजधानी अर्थात ब्राह्मण परिवार सो राज परिवार। எனவே ராஜதானி என்றால் பிராமண பரிவாரம் தான் ராஜ பரிவாரமாகும். इसलिए ब्राह्मण परिवार में हर परिस्थिति में निश्चय बुद्धि। அதனால் பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சய புத்தி. तब राज्य भाग्य में भी सदा राज्य अधिकारी होंगे। அப்போது ராஜ பாக்கியத்திலும் கூட எப்போதும் ராஜ அதிகாரிகளாக இருப்பீர்கள். अव्यक्त वाणी तारीख 9 जनवरी 1995 पृष्ठ 85 अंत 86 आदि। मुख्य सेवा जो है वो याद की होती है। முக்கியமான சேவை எதுவென்றால் நினைவினுடையது. संगठन में बैठ करके याद करना वो भी सेवा है। சங்கடனில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது அதுவும் சேவையாகும். अकेले बैठ करके याद कर रहे हैं தனியாக அமர்ந்து கொண்டு நினைவு செய்கிறார்கள், वो संगठन की पावर नहीं बनाता। அது சங்கடனின் பவரை உருவாக்காது. संगठन में बैठने से साबित होता है कि சங்கடனில் அமர்ந்து கொண்டு இது நிறுவனமாகிறது. कम से कम संस्कार मिलाने की सेवा तो कर रहे हैं। குறைந்தபட்சம் சம்ஸ்காரங்களை சேர்ப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். वसुधैव कुटुंबकम का लक्ष्य तो लिया हुआ है। வசுதெய்வ குடும்பகம் என்ற லட்சியத்தை எடுத்திருக்கிறோம். तो सेवा मुख्य बात आई எனவே சேவை முக்கியமான விஷயமாக வருகிறது. कि नंबर बनते हैं सेवा से। எனவே சேவையினால் நம்பர் உருவாகிறது. और याद याद की भी सेवा है। மற்றும் நினைவுக்கும் சேவை, நினைவும் சேவைதான். उसमें भी सेवा समाई हुई। அதிலும் சேவை அடங்கியிருக்கிறது. याद जो है वो अगर तीखी हो जाए, एकाग्रता वाली याद हो जाए, ஒருவேளை நினைவானது ரொம்ப ஷார்ப்பாக ஒருநிலைப்படுகின்ற அந்த நினைவாக ஆகிவிட்டால் तो वो जितनी क्षिप्र गति से काम पूरा करेगा उतना और कोई काम नहीं कर सकेगा। அவர் எந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செய்ய முடியுமோ வேறு யாராலும் அது போல வேலையை செய்ய முடியாது. संगठित सेवा में சங்கட்டித் கூடி இருந்து கொண்டு சேவை செய்வதில், संगठन बनाकर जो सेवा की जाती है சங்கட்டனை அதிகமாக்கி எந்த சேவை செய்யப்படுகிறதோ उसमें और व्यक्तिगत सेवा में ज्यादा महत्व किसका है? அதில் மற்றும் தனிப்பட்ட சேவையில் எதில் அதிகமான சக்தி இருக்கிறது? कौन सा युग चल रहा है? எந்த யுகம் நடந்து கொண்டிருக்கிறது? संगम तो चल रहा है। சங்கமம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. लेकिन दुनिया के जो वाइब्रेशन है उस हिसाब से कौन सा युग है? உலகத்தின் கணக்குப்படி, அந்த வைப்ரேஷன் கணக்குப்படி எந்த யுகம்? उसके लिए गायन है संगौ शक्ति कलौ युगे। கலியுகம் சொல்றாங்க, அதுக்கான மகிமை இருக்கிறது. சங்கௌ சக்தி கலயுகே. कलयुग में
एक की शक्ति काम नहीं करती है। கலியுகத்தில் ஒருவரின் சக்தி வேலை செய்வதில்லை. कौन सी शक्ति काम करती है? எந்த சக்தி வேலை செய்கிறது? संगठन की शक्ति काम करती है। சங்கடனின் சக்தி வேலை செய்கிறது. और ईश्वरीय संगठन हो மற்றும் ஈஸ்வரிய சங்கடனாக இருந்தால் तब तो फिर बात ही क्या। அப்போது விஷயமே என்னவாக இருக்கிறது? आसुरी संगठन में और ईश्वरीय संगठन में அசுர சங்கடனில் மற்றும் ஈஸ்வரிய சங்கடனில் विशेष अंतर किस बात का है? விசேஷமான வேறுபாடு எந்த விஷயத்தில் இருக்கிறது? जैसे इस्लामियों का संगठन है दुनिया में, எது போல உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய சங்கடன் இருக்கிறது. सब मुसलमानों की बुद्धि कहाँ लगी रहती है? दुनिया में कौन सा स्थान है? அனைத்து முஸ்லிம்களுடைய புத்தி இந்த உலகத்தில் எங்கே வந்து செல்கிறது? काबा में। காபாவில். तो कलयुग के युग में எனவே கலியுகத்தின் இந்த யுகத்தில் सबसे ज्यादा राज्य दुनिया के हिस्से पर किसने किया? அதிகமாக அனைவரை விட அதிகமாக யார் வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள்? इस्लामियों ने किया। இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள். लेकिन वो आसुरी राज्य के हैं, ஆனால் அவர்களுடையது அசுர ராஜ்யம் என்று சொல்வதா, हिंसक राज्य के हैं, ஹிம்சைக்கான ராஜ்யம் என்று சொல்வதா, या अहिंसक राज्य के हैं, அல்லது அகிம்சைக்கான ராஜ்யம் என்று சொல்வதா, ईश्वरीय राज्य के हैं? ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்வதா? वो आसुरी राज्य है, அது அசுர ராஜ்யம், हिंसा का राज्य है। ஹிம்சைக்கான ராஜ்யம். बाप अहिंसक शक्ति स्थापन करने आए। தந்தை அகிம்சைக்கான சக்தியை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். अहिंसा डबल है। அகிம்சா டபுளாக இருக்கிறது. அகிம்சை एक काम कटारी की हिंसा ஒன்று காமவாளின் ஹிம்சை, और दूसरी स्थूल हिंसा। இன்னொன்று இரண்டாவது ஸ்தூலமான ஹிம்சை. दोनों प्रकार की हिंसाओं से परे இந்த இரண்டு விதமான இம்சைகளிலிருந்து அப்பாற்பட்டு கடந்து जो अहिंसक बन करके रहते हैं, யார் வந்து அகிம்சையாளராக ஆகி இருக்கிறார்களோ, ब्राह्मणों की दुनिया के बीच में பிராமணர்களின் உலகத்துக்கு நடுவில் யார் அகிம்சையாளராக ஆகி இருக்கிறார்களோ, वो व्यक्तिगत सेवा पसंद करेंगे, அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு சேவை செய்ய விரும்புவார்களா, या ब्राह्मणों के संगठन में रह करके सेवा पसंद करेंगे? அல்லது பிராமண உலகத்தின் சங்கடனில் இருந்து கொண்டு சேவை செய்ய விரும்புவார்களா? व्यक्त अर्थात एक आत्मा अपने शरीर के द्वारा अपने को व्यक्त करती है। व्यक्त அதாவது தனியாக இந்த சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது, प्रत्यक्ष करती है। பிரத்யக்ஷம் செய்கிறது. जो भी इंडिविजुअल आत्मा है वो तमो प्रधान है या सतो प्रधान है? யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சத்தோ பிரதானமா அல்லது தமோ பிரதானமா? तमो प्रधान है। தமோ பிரதானமாகி இருக்கிறார்கள். तमो प्रधान आत्मा सेवा करेगी தமோ பிரதான ஆத்மா சேவை செய்யுமா या सर्विस करेगी? அல்லது டிஸ்சர்வீஸ் செய்யுமா? सर्विस करती है। டிஸ்சர்வீஸ் செய்கிறது. ये बाप दादा कहते हैं எனவே பாப்தாதா சொல்கிறார்,
कि मैं बच्चों में प्रवेश करके நான் குழந்தைகளுக்குள் பிரவேசம் செய்து सेवा करता हूँ। சேவை செய்கிறேன்। बच्चे तो तमो प्रधान हैं, குழந்தைகள் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள், सेवा नहीं कर सकते, சேவை செய்ய முடியாது, सिर्फ हिम्मत कर सकते हैं। வெறும் தைரியத்தை வைக்க முடியும்। हिम्मत बच्चे तो मदद देगा। குழந்தைகள் தைரியத்தை வைத்தால் தந்தை உதவி செய்வார்। लेकिन हिम्मत उन्हीं बच्चों को मिलती है ஆனால் அந்த தைரியம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது जो पवित्र रहते हैं யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ और याद में रहते हैं। மற்றும் நினைவிலும் இருக்கிறார்கள்। दो डायरेक्शन मुख्य हैं। இரண்டு டைரக்ஷன் முக்கியமானது। कौन कौन से? என்ன எது எது? पवित्र बनो, योगी बनो। பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள்। जितनी जितनी हम प्योरिटी को फॉलो करेंगे, प्योरिटी से यूनिटी अपने आप बनेगी। எந்த அளவுக்கு பியூரிட்டியை ஃபாலோ செய்வோமோ, இப்போ எந்த அளவுக்கு பியூரிட்டியோ அந்த அளவுக்கு யூனிட்டி உருவாகுமா या बनानी पड़ेगी? அல்லது உருவாக்க வேண்டி இருக்குமா? अपने आप यूनिटी बनेगी। தானாகவே யூனிட்டி உருவாகும்। और वो यूनिटी जितनी बनेगी மற்றும் அந்த யூனிட்டி இந்த அளவுக்கு அதிகரிக்கும்। तो वाइब्रेशन हमारे साथ होगा அப்போது வைப்ரேஷன் நம்முடன் இருக்குமா या विपरीत होगा? அல்லது விபரீதமாக இருக்குமா? हमारे साथ होगा। நம்முடன் இருக்கும்। उस वाइब्रेशन को लेकर के हम सेवा करेंगे அந்த வைப்ரேஷனை எடுத்துக்கொண்டு நாம் சேவை செய்தால் तो व्यक्तिगत सेवा कही जाएगी அது தனிப்பட்ட சேவையாக இருக்குமா या सामूहिक सेवा कही जाएगी? அல்லது கூட்டாக இருக்கிற சேவையாக ஆகுமா? கூடியிருந்து செய்யக்கூடிய சேவையாக இருக்குமா? है? क्या कहेंगे? என்ன சொல்வாங்க? सामूहिक सेवा करें, ज्यादा निकलेगा। அப்போது அதிகமான பேர் வெளிவருவார்கள்। कोई भी धर्म पिता जब आता है எந்த ஒரு தர்ம பிதாவும் வரும் பொழுது तो अकेला होता है या उसके साथ समूह होता है? அவர்கள் தனியாக இருக்கிறார்களா அல்லது அவர்களுடன் சமூகமும் அவர்களுடன் இருக்கிறார்களா? है? कोई भी धर्म पिता जब आता है எந்த ஒரு தர்ம பிதாவும் வரும் பொழுது तो अकेला होता है, व्यक्तिगत होता है या समूह के साथ होता है? தனியாக இருக்கிறாரா அல்லது சமூகத்துடன் இருக்கிறார்களா? समूह के साथ होता है। சமூகத்துடன் சொல்றாங்க, சமூகத்துடன் இருக்கிறார்களா? अकेला होता है। தனியாக இருக்கிறார் தர்ம பிதா। चाहे सनातन धर्म का बीज சனாதன தர்மத்தின் விதையாக இருப்பவரும் கூட, सनत कुमार ही क्यों न हो, சனத்குமாராக இருந்தாலும் கூட पहले पहले व्यक्तिगत होता है, व्यक्तिगत सेवा करता है। முதலில் அவர் व्यक्तिगत சேவா, அதாவது தனியாக இருந்து கொண்டு சேவை செய்கிறார்। सेवा की आवाज ज्यादा निकलती है எப்போது அந்த சேவை செய்து நிறைய பேர் வெளிவந்தால், நிறைய பேர் சேரும் பொழுது, या जब वाइब्रेशन बन जाता है समूह का, அப்போது அந்த சமூகத்தின் வைப்ரேஷன் உருவாகும் பொழுது अब आवाज ज्यादा निकलती है। அப்போது குரல் வெளிவருகிறதா? वाइब्रेशन जब समूह का बन जाता है தனியாக இருக்கும் பொழுது அந்த குரல் வருகிறதா அல்லது நிறைய பேர் சேர்ந்து கொண்டு சமூகமாக இருந்து கொண்டு சேவை செய்யும் பொழுது அந்த குரல் வெளிவருமா?
प्योरिटी की पावर जितनी जास्ती बढ़ती जाएगी, எந்த அளவுக்கு பியூரிட்டியின் பவர் வந்து அதிகமாக ஆகும் பொழுது उतना ही ज्यादा समूह की ताकत बढ़ती जाएगी। அந்த அளவுக்கு வந்து சமூகத்தின் சக்தி வந்து அதிகரிக்கிறது और वो वाइब्रेशन काम करेगा। மற்றும் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும் इसलिए बहुत से ब्राह्मणों का मंतव्य है, எனவே நிறைய பிராமணர்களின் அந்த சிந்தனை இப்படி இருக்கிறது, कि हम अपने घर में बैठ करके याद करेंगे, நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டே நினைவு செய்வோம், सेवा करेंगे। சேவை செய்வோம், गीता पाठशाला में हमें जाने की दरकार नहीं है, கீதா பாடசாலைக்கு கூட செல்வதற்கு அவசியம் இல்லை, मधुबन में जाने की दरकार नहीं है। மதுவனத்துக்கு செல்கிற அவசியம் இல்லை। शिव बाबा कहते हैं, एक शिव बाबा, दूसरा दूसरा न कोई। சிவபாபா சொல்கிறார், ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை। ये व्यक्तिगत सेवा से फेल हो जाएंगे। எனவே தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு சேவை செய்வது அது ஃபெயில் ஆகி விடுவார்கள்। बाप हमारे साथ है तो बाप के साथ हमारा परिवार भी है। தந்தை நம்முடன் இருக்கிறார் என்றால் தந்தையின் பரிவாரமும் நம்முடன் இருக்கிறது। परिवार को छोड़ दें, लात मार दें, பரிவாரத்தை விட்டுவிட்டு காலால் எட்டி உதைத்தால் और बाप को ग्रहण कर लें, மற்றும் தந்தையை கிரகித்து கொண்டால் तो चलेगा? நடக்குமா? बाप स्वीकार करेगा? தந்தை ஏற்றுக்கொள்வாரா? नहीं स्वीकार करेगा। ஏற்றுக்கொள்ள மாட்டார்। बाप से प्यार की निशानी यह है कि सभी ब्राह्मण आत्माएं प्यारी लगेंगी। தந்தையின் அன்பின் அடையாளம் இதுவாக இருக்கிறது, அனைத்து பிராமண ஆத்மாக்கள் அன்பாக இருப்பார்கள்। हर ब्राह्मण प्यारा लगना माना बाप से प्यार है। ஒவ்வொரு பிராமணனும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அப்ப தந்தையிடம் அன்பு இருக்கிறது। माला में एक दो के संबंध में तो ब्राह्मण ही आएंगे। மாலையில் ஒருவர் இருவருடைய சம்பந்தத்திலோ பிராமணர்கள் தான் வருவார்கள்। बाप तो रिटायर हो देखेंगे। தந்தையோ ரிட்டையர் ஆகுவது பார்ப்பீர்கள்। इसलिए बाप से प्यार की निशानी को सदा अनुभव करो। அதனால் தந்தையிடம் அன்பின் அடையாளமாக எப்போதும் அனுபவம் செய்யுங்கள்। सभी बाप के प्यारे हैं அனைவரும் தந்தையின் அன்பானவர்களாக तो हमारे भी प्यारे அன்பானவர்களாக இருக்கிறார் என்றால் हैं। அப்போ நமக்கும் கூட அன்பானவர்களாக இருக்கிறார்கள்। अव्यक्त वाणी तारीख 1 मार्च 1986 पृष्ठ 225 अंत। ब्राह्मण परिवार के लिए जो जितना मरेगा, பிராமண பரிவாரத்துக்காக யார் எந்த அளவுக்கு இறந்து போவார்களோ, सहन करेगा, சகித்துக் கொள்வார்களோ, उतना पद की प्राप्ति करेगा। அந்த அளவுக்கு பதவியின் பிராப்தியை செய்வார்கள்। सदा संगठन में स्नेह व दुआएं लेने के लिए எப்போதும் சங்கட்டனில் சிநேகம் மற்றும் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்வதற்காக बालक सो मालिक का पाठ पक्का कर பாலகரிடம் இருந்து மற்றும் மாலிக்காக ஆகுவதற்கான அந்த பாடத்தை பக்காவாக செய்து एक दो को आगे बढ़ाते हुए ஒருவர் இன்னொருத்தரை வந்து முன்னேற்றம் செய்து கொண்டே दो के विचारों को भी सम्मान देते हुए ஒருவர் இருவருடைய எண்ணங்களுக்கும் கூட கௌரவத்தை கொடுத்து கொண்டே आगे बढ़ते हैं முன்னேறுகிறார்கள் என்றால் तो सफलता ही सफलता है। வெற்றியே வெற்றியாகத்தான் இருக்கும்। अव्यक्त वाणी तारीख 18 जनवरी 2002 पृष्ठ 48 अंत 49 आदि। जितना संगठन बड़ा बनाएंगे, எந்த அளவுக்கு சங்கட்டனை வந்து பெரியதாக உருவாக்குவீர்களோ और संगठन उतना ही बड़ा बनेगा அந்த அளவுக்கு தான் சங்கட்டன் வந்து பெரியதாக உருவாகுமா, जितनी प्योरिटी होगी। எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குமோ। प्योरिटी माने यूनिटी, यूनिटी माने संगठन। பியூரிட்டி என்றால் யூனிட்டி, யூனிட்டி என்றால் சங்கட்டன்। नहीं तो अकेले ढपली बजाते रहो, இல்லை என்றால் தனியாக இருந்து கொண்டு
மேளத்தை வாசிக்கொண்டிருந்தால் कहीं आवाज पहुंचेगी नहीं। எங்கேயுமே அந்த சத்தம் வந்து போய் சேராது, कोई फायदा नहीं होने वाला है। எந்த ஒரு லாபமும் ஆக போவதில்லை। छिटक करके अलग नहीं रहना है। வெளியேறி தனியாக இருந்து விடக்கூடாது। बाप आया है तो बाप தனியாக இருந்து விடக்கூடாது। தந்தை வந்திருக்கிறார், के परिवार के साथ रहना है। தந்தையின் பரிவாரத்துடன் இருக்கணும்। बाप का ध्यान रखा தந்தையை கவனித்துக் கொள்கிறீர்கள், और बाप के परिवार का ध्यान नहीं रखा। தந்தையின் பரிவாரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்வதில்லை। क्या? கவனித்துக் கொள்ளவில்லை। என்ன? तो ये बाप की बेइज्जती है। இது தந்தைக்கு அவமானப்படுத்துவதாகும்। தந்தையை बाप कहते हैं தந்தை சொல்கிறார், कि मैं आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करने आया हूँ। நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு வந்திருக்கிறேன்। तो उस स्थापना में सहयोगी बनना चाहिए। பிறகு அந்த ஸ்தாபனையில் சகயோகிகளாக ஆக வேண்டும்। सब आपस में भाई भाई। அனைவரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரன் ஆவார்கள்। अगर संस्कार नहीं मिलते हैं ஒருவேளை சம்ஸ்காரங்கள் சேருவதில்லை என்றால் तो भी सहन करके संस्कार मिलाना चाहिए। அப்போதும் கூட சகித்துக் கொண்டு சம்ஸ்காரங்களை சேர்க்க வேண்டும், இணைக்க வேண்டும்। समझ लेना चाहिए जो यहाँ सहन करेगा புரிந்து கொள்ள வேண்டும், யார் இங்கே சகித்துக் கொள்வார்களோ वो वहाँ सहन करावेगा। அங்கே அவர்கள் சகித்துக் கொள்ள வைப்பார்கள்। जन्म जन्मांतर ஜன்ம ஜன்மங்களில் जो यहाँ सहन करेगा யார் இங்கே சகித்துக் கொள்வார்களோ ईश्वरीय परिवार को बढ़ाने के लिए ஈஸ்வரிய பரிவாரத்தை வந்து பெருக்குவதற்காக वो वहाँ जन्म जन्मांतर सहन करावेगा। அங்கே ஜன்ம ஜன்மங்களில் சகித்துக் கொள்ள வைப்பார்। कितनी अच्छी बात है। எவ்வளவு நல்ல விஷயமாக இருக்கிறது। ईश्वर के लिए कितना बड़ा त्याग है। ஈஸ்வரனின் காரியத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம்। ऐसे नहीं किसी से नाराज होके बैठ गए अकेले संगठन करना शुरू कर दिया। அப்படி இல்லை, யாருடனாவது கோபப்பட்டு கொண்டு தனியாக இருந்து கொண்டு कोशिश करके தனியாக இருந்து கொள்வது, முயற்சி செய்து। बांधेली माताएं हैं பந்தனத்தில் இருக்கிற மாதாக்கள் तो भी कोशिश करके அவர்களும் கூட முயற்சி செய்து दिन में कोई भी टाइम निकाल करके பகலில் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு गीता पाठशाला अटेंड करना अच्छी बात है। கீதா பாடசாலையில் கிளாஸ் அட்டெண்ட் செய்வது நல்ல விஷயமாகும்। गीता पाठशाला भगवान का घर है। கீதா பாடசாலை பகவானின் வீடாகும்। गीता पाठशाला में भगवान गया है கீதா பாடசாலையில் பகவான் சென்று இருக்கிறார்। तो आज यादगार बनी हुई है। எனவே இன்று நினைவார்த்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது। गांव गांव में शहर शहर में கிராமங்களில் மற்றும் நகரங்களில் कौन सी எந்த गीता मंदिर बने हुए हैं। கீதா மந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது। ब्रह्मा कुमारी विद्यालय नहीं बने हुए हैं। பிரம்மகுமாரி வித்யாலயங்கள் உருவாகவில்லை। काहे की यादगार है। எதனுடைய நினைவார்த்தம்? गीता मंदिर गीता पाठशालाओं की यादगार है। கீதா மந்திர் கீதா பாடசாலைகளின் நினைவார்த்தமாகும்। तो बाप गीता पाठशालाओं में जावेंगे। எனவே தந்தை கீதா பாடசாலைகளுக்கு செல்வார்। अकेले बैठ के धुनी रवावेंगे தனியாக உட்கார்ந்து கொண்டு நான் இங்கேதான் செய்வேன் என்று संन्यास धर्म में चले जावेंगे। இருந்தால் சந்நியாச தர்மத்தில் சென்று விடுவார்கள்। जैसे जंगल में सन्यासी क्या करते हैं। எது போல காட்டில் சந்நியாசிகள் என்ன செய்கிறார்கள்? हाँ अकेले लकड़ी ली தனியாக கட்டைகளை எடுத்துக்கொண்டு और जला ली அதை எரித்தார்கள்। और बैठ गए आदमी। பிறகு நினைவில் உட்கார்ந்து கொண்டார்கள்।
कोशिश करके संगठन बनाने की कोशिश करनी है। முயற்சி செய்து சங்கட்டனை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். निश्चय उसको कहा जाता है நிச்சயம் என்று அதுக்கு சொல்லப்படுகிறது. जिसमें किसी भी प्रकार का किसी भी स्थिति अनुसार विघ्न के समय संशय नहीं आता. யாருக்குள் எந்த ஒரு விதமான எந்த ஒரு ஸ்திதி சூழ்நிலைகள் அனுசாரமாக தடைகள் வரும் நேரத்தில் சந்தேகம் வராமல் இருப்பது. परिस्थितियां சந்தேகங்கள் வருவதில்லை. तो बदलनी ही है, சூழ்நிலைகளோ மாறணும் தான், बदलती ही रहेंगी. மாறிக்கொண்டே இருக்கும். लेकिन आप जैसे गीत गाते हो ना, ஆனால் நீங்கள் எது போல பாட்டை பாடுகிறீர்கள் இல்லையா? बदल जाए दुनिया न बदलेंगे हम. உலகம் மாறினால்தான் உலகம் மாறணும், நாங்கள் மாறமாட்டோம். बाबा का आधार, संगठन का आधार, परिवार के नियमों का आधार नहीं छोड़ना. பாபாவின் ஆதாரத்தை, சங்கட்டனின் ஆதாரத்தை, பரிவாரத்தின் நியமங்களின் ஆதாரத்தை விடக்கூடாது. अव्यक्त वाणी तारीख 21 जनवरी 1969. உலகம் மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம். पृष्ठ 19 मध्य.